ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளூரியஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் பார்த்திங்கன்னா 1997 ரிலீஸ் ஆன குட்வில் ஹண்டிங். இதை டைரக்ட் பண்ணிட்டு யாருன்னா கஸ் வான் சன். இந்த படத்தோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த மேட் டேமன் அண்ட் பென் அஃப்லிக் தான். இந்த படம் 2 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. அகாடமிக் அவார்டு ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் யங்கஸ்ட்டு அவார்டு வின்னர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில், இப்படி என்ன பேசியிருக்காங்க, இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் இந்த படத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்படி என்ன மாதிரி ஒரு தீம் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இன்றைக்கி இந்த படத்தில் நாங்கள் நிறைய ஸ்பாய்லர்ஸை சொல்லி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். குட்வில் ஹண்டிங் படத்தோடைய கதையை பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வில் ஹண்டிங்கோடைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம். அவன் இருக்கிற இடம், அவன் சுற்றி இருக்க பீப்புள், அவனுடைய என்வாயர்மெண்டெல்லாம் பார்க்குறோம். ஒரு கஷ்டப்படுற ஒரு காய் தான். ஸோ கான்ட்ராக்ட் பேஸில் அவன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பேரலாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஜெரால்ட் லாம்ப்ன்றவர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சம் கொடுக்குறாரு. அது இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சம்மை கரெக்டாக போட்டால் ஒரு ஃபேமஸான மேகசைனில் அவங்களுடைய பேர், அவங்களோட ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து வழக்கம் போல் வில் ஹண்டிங் வந்து அந்த காலேஜில் தான் வேலை பார்க்க வரான். அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் ஜெரால்ட் லாம்ப் போட்டு அந்த சம்மை அவன் பார்க்குறான். ஸோ ஒரு நாள் பார்க்குறான். 2வது நாள் வந்து பார்க்கும்போது அந்த சம்மை வந்து அவன் கிளியர் பண்ணிடுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சம்மை பார்த்துடுறாங்க, சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஜெரால்ட் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த சம்மை யார் போட்டிருக்கா அப்படின்றது. ப்ரொஃபஸர் ஜெரால்டுக்கும் ஷாக் ஆகிடுச்சு, எப்படி அது நடந்ததுன்ட்டு. போய் அவரும் பார்க்குறாரு, சம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அவருக்கும் ஷாக்கு. அவங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, யார் இதை கிளியர் பண்ணா, யார் போட்டான்றது யாருக்குமே தெரில. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு சம் ஆக்சுவலாக அங்கே போடுறாரு. ஸோ இப்போ ஒரு போர்டில் வந்து ஒரு சம் போட்டிருக்காரு. இதை கிளியர் பண்ண 2 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு அவர் ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்கிறாரு. சேலஞ்ச் பண்ணுறாரு, பார்ப்போம் இது எப்படி போடுறீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அன்றைக்கி கிளம்பிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வில் ஹண்டிங் வந்து ஒர்க் பண்ண அங்கே வரான். அங்கே சம்ஸை பார்க்குறான், அவன் கிளியர் பண்ணிடுறான். கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜெரால்டு வந்து ஹண்டிங்கை பார்த்துறாரு, வில் ஹண்டிங்கை பார்த்துட்டு அவன் கூப்பிட ட்ரை பண்ணுறாரு. அவன் மதிக்காமல் போயிடுறான். ஸோ இப்போ இவன் யாருன்றதை ஜெரால்டு வந்து தேட ஆரம்பிக்கிறார். பேரலாக நம்ம பார்த்தீங்கன்னா வில் ஹண்டிங்கோட லைஃப்பை பார்க்குறோம். அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு பாரு குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கான், ஹாப்பனிங்காக இருக்கான். ஸோ இவ்வளோ டேலண்ட் இருந்தாலுமே வந்து அவன் வந்து ஒரு பர்பஸான ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃப் அவனுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி அவன் லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிரச்சனை நடந்துருது ஸ்ட்ரீட்டில். அப்போ வந்து சில பேர் அடிச்சிடறான். அடித்ததில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அது நம்ம தெரிய வருது அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குன்றது. ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, அடிதடி இந்த மாதிரி கேஸ்லாம். ஸோ இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து ஜெரால்டு அப்படி இப்படின்ட்டு சர்ச் பண்ணி ட்ராக் பண்ணி இவனை வந்து ரீச் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இவன் ப்ரிசனில் இருக்கான். இப்போது ஜெயிலில் இருக்க வில் ஹண்டிங்கை மீட் பண்ண வராரு ப்ரொஃபஸர் ஜெரால்ட் லாம்ப். ஸோ வந்தப்போ அவருக்கு தெரியுது இவனுடைய சுச்சுவேஷன் என்ன, இவன் மேலே இருக்கிற கேஸ் என்னென்னன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீல் போடுறாரு. நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும், சொன்னால் நீ வெளியே வரலாம். வேறு என்ன டீல்னா, நான் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ நீ என் கூட இருந்து ரிசர்ச் வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தென் வந்து நீ வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து போகணும். இதெல்லாம் நீ பண்ணனா நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டான், அப்புறமா வந்து ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு வெளியே வரான். அவன் கூட மேக்ஸ் போடுறான். அவர் கூட அது அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு கரெக்டாக போயிட்டுருக்கு. பேரலாக பார்த்தீங்கன்னா வில் ஹண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் செஷன் அட்டன் பண்ணுறான். ஸோ வர சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப இவனை மேனேஜ் பண்ண முடியாமல் ப்ரெஷராக வராங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் 2 சைக்காட்ரிஸ்ட்னு அடுத்தடுத்து முடியாதுன்ட்டு போயிடுறாங்க. லேம்ப்க்கு வந்து பயங்கர தலைவலியாக மாறுது. ஏன்னா இவன் கரெக்டாக இந்த மேக்ஸ்லாம் பயங்கரமாக போடுறான். பட் வந்து இவனை எப்படின்னா கரெக்டாக செட் பண்ணணுன்ட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ அப்படி யோசிக்கும்போது தான் அவருக்கு வர ஒரு தாட் வந்து, சரி நம்மளுடைய ஃப்ரெண்டான ராபர்ட் வில்லியம்ஸ் கேரக்டர் ஷான் மெக்யூர்ன்றவர், அவரை கூப்பிட்டு வருவோம், அவரை கூப்பிட்டு வந்து அவன் கரெக்டாகிடுவான் அப்படின்ட்டு அவரை காண்டாக்ட் பண்ணுறாரு. இவனை பற்றி பேசுகிறாரு. பயங்கர டேலண்டான பையன், பயங்கரமாக வருவான் அவன். ஆனால் இவன் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு அவர் ஓகே சொல்கிறாரு. தென் அவர் வந்து வராரு. அவருடைய செஷனை அட்டன் பண்ணுறான் வில் ஹண்டிங். ஸோ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போயிட்டு இருந்த செஷன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வில் ஹண்டிங் வந்து ஷான் மெக்கரை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவரை கடுப்பேற்ற ஆரம்பிக்கிறான்.
ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்பாகி ஒரு கட்டத்தில் வந்து அடிக்க போயிடுறாரு. ஓகே டைம்ஸ் அப், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ இவரும் வந்து லாஸ்ட்டு 2 பேர் போன மாதிரி இவரும் போயிடுவார் நினச்சிட்டு அவன் போயிட்டான். பட் அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டார். இந்த பையன் பயங்கர டேலண்ட்டாக இருக்கான், பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்ககிட்ட, அது எப்படின்னா சரி பண்ணணுன்ட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து அடுத்தடுத்த செஷனை அட்டன் பண்ண வைக்கிறார் அவனை. இப்போது அடுத்தடுத்த செஷனில் வில் ஹண்டிங் எப்படி அழகன்ஸ் எல்லாம் தாண்டி மாறினான்றது தான் குட் வில் ஹண்டிங்கோடைய கதை. ஓகே, இப்போ நம்ம இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக அந்த கதையை சொன்னீங்க. இந்த இடத்துல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது, இந்த படத்தோட கதை. ஸோ இதோட ஸ்க்ரீன் ப்ளே, இப்போ நம்ம இதோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேசலாம். ஸோ டீட்டெயிலாக நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தை பற்றின ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக அதில் என்ன இருக்குது பேட்டர்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம தீம் அந்த மாதிரி உள்ளே போயிடலாம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தோன்றது சொல்கிறேன். இதோட ஸ்க்ரீன் ப்ளேயில் என்ன இருக்குது, ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்னு எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் யூனிக்காக தோணுது என்னென்னா, இதோட ஓவரால் ஸ்டோரி இருக்குல்ல, இந்த ஸ்டோரியே ரொம்ப யூனிக்கான ஸ்டோரியாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி கதை இருந்தால் எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்க ஒரு பர்சன் என்ன பண்ணுவான், கடைசியில் அவன் எப்படி தன்னோட ஆப்ஸ்டக்கல்லாம் தாண்டி மேலே போய் ஜெயிச்சான்ற மாதிரி தான் கதையாக இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கதை அப்படியே ஃப்ளிப்பாக இருக்குது. இவன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரது தான் கதையாக இருக்குது. ஸோ எப்பவுமே கோல் நோக்கி தான் ஒரு கதை போகும். இந்த கதை கோல் நோக்கியே போகலை. மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு கோலே கிடையாது. அவனுக்கு கடைசியில் கோலை உருவாக்குறது தான் படமாகவே முடியுதா. ஸோ இதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ கதையில் பேரல் நரேட்டிவாக பார்த்தா லவ் வருது. அது மட்டும் இல்லாமல் சப்ளாட்டாக சில விஷயங்கள் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய காலேஜ் லைஃப்லேருந்து வர சண்டை, ஸோ எது சக்ஸஸ்ஸு, லைஃப்னா என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள் டிபேட் பண்ணி அப்படியே கதை போகுது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலான கதைகளை சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டகனிசமோ பெரிய கான்ஃப்ளிக்ட் அப்படிலாம் இல்லாமல், ஸோ எமோஷனலாக கதை அப்படியே டேர்ன் ஆகி அடுத்தடுத்து உள்ள டீப்பராக போகுது. ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சராக பார்த்தா அது ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியும். பட் தீம் வைஸ் இதை உள்ளுக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப டீப்பராக உள்ள போகுது, பெருசாக தெரியுது. ஸோ எனக்கு ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேவை தான் தோணுது. நம்ம தீமாக டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் டீப்பராக கூட உள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேவாக ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். படத்தை ஃபஸ்ட்டு வந்து இந்த டைட்டில், இந்த படத்தோடைய ட்ரெய்லரும் சரி போஸ்டரும் பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஒரு ஹோப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் தான் எனக்கு இருந்த ஒரு ஃபஸ்ட்டு தாட். படம் அதனாலேயே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த படம் வந்து முன்னாடிலாம் பார்க்கல, நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னுடைய தாட்டை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு. ரொம்ப ரொம்ப இன்சைட்டான படம் சொல்லுவேன். இதில் பேசின தீமாவும் சரி, சப்ஜெக்டிவ் ஃபிலிமாக சொல்கிறேன். சப்ஜெக்டிவாக இவ்வளோ டீப்பராக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த ஒரு தாட்டை பிரேக் பண்ணாதான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோல் இருக்காது. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும், நீ இதை அச்சீவ் பண்ணணுன்னு போகும். இப்போ ராக்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்ஸிங்கில் ஜெயிக்கணும் ஒரு விஷயம் இருக்கும், அதுவும் எமோஷனலான படம் தான், கரெக்டாக கனெக்ட் ஆகும். பட் இது வந்து அதெல்லாம் தாண்டி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, எது சக்ஸஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுனது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படத்தோட தீம் பற்றி பேசலாம். ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறையா எல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவோட தீமே சக்ஸஸ் ஃபெயிலியர் தான். ராக்கி படம் பார்த்தா கூட கடைசியில் ஜெயிக்கலானா தோக்கலான்னு தான் இருக்கும். ராக்கியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான், தோற்றுடுவான். ஆனால் கூட நமக்கு என்ன ஆகுனா, பரவாயில்ல அவன் நிரூபிச்சிட்டான் இருக்குல்ல, தன்னை ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான தீம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ஏன் யூனிக்காக இருக்குது மற்ற எல்லா படங்களை விடவும்? இதுலேயும் அதே ஆல்மோஸ்ட் சிமிலரான தீம் தான் வருது. பட் ஏன் உங்களுக்கு யூனிக்காக தோணுது இந்த படம்? எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா, சொசைட்டிலேருந்து விஷயம் பார்க்குறது இருக்குல்ல, சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக அதுக்கு தான் எல்லாம் ஓடுறது. உனக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது வெளியே காமிச்சே ஆகணும், எனி காஸ்ட் அதை எப்படியாச்சும் காமிச்சாகணும், நீ அந்த விஷயத்தை அடைஞ்சே ஆகணுன்ற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. இப்போ பேரண்ட்ஸாகவும் சரி, இல்லை இந்த சொசைட்டியில் இருக்கவும் சரி, அவனுக்கு பேரண்ட்ஸ் யாருமே நம்ம காட்டல வில் ஹண்டிங்க்கு. பட் அவன் இருக்கிற டேலண்ட்டை வந்து அந்த மேக்ஸ் டீச்சர் ஜெரால்டு வந்து பார்த்துறாரு, ஜெரால்ட் லேம்ப்பு. அவர் வந்து எப்படியாச்சும் இவனை வந்து இவனுக்குள்ள இருக்க டேலண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறாருல. பட் அவனுடைய வேர்ல்டு இப்போ இந்த கதை வந்து அவன் டேலண்ட்டை கொண்டு வரதை தான் போயிருக்கலாம். நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் மைண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த அவனுக்கு இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும், அதுதான் எதிர்பார்த்துட்ருப்பான். அவனால் அவன் அச்சீவ் பண்ணணும், பாராட்டணும், எல்லாம் கை தட்டணுன்றது. பட் இந்த படம் அதை பற்றி பேசவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் பேசுனது என்னென்னா, அவனுக்கு டேலண்ட் இருக்குது தான், அவன் செகண்டரியாக தான் பார்க்குறான். அதை வந்து பயங்கர எனக்கு டேலண்ட் இருக்குது அவன் பெருசாக இது பண்ணிக்கவே இல்லை. பட் அவனுக்கு இருக்க அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அவன் வந்து அவனுக்கு இருக்க பாஸ்ட் ட்ராமா, அதில் ப்ரெசென்ட்டில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான். ஸோ இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணாதான் அவனுக்கு இருக்க டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியும்னு இருக்குல்ல. இந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்கிறேன், இப்போ இந்த சூழல் நம்மளோட இந்தியன் சூழல்லே சரி, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க மாட்டாங்க, ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேரக்டர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து இவ்வளோ எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த படத்தை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப டீப்பராக பேசுனது, இன்சைட்டாக பேசுனது, சேம் டைம் நம்ம போர் அடிக்கவே இல்லை படம்.
ரொம்ப ஒரு ஃபீல் குட் படம்ன்ற பேரில் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப ட்ரூத்தை பேசிச்சு இந்த படம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வில் ஹண்டிங்கோடைய சப்ஜெக்டிவில் போயிட்டு வாட் இஸ் சக்ஸஸுக்கு நம்ம இப்படி தான் அது சக்ஸஸ் அடைஞ்சே தீரணுமா, சக்ஸஸுக்காக தான் வாழ்கிறோமா அப்படின்ற அந்த டிஸ்கஷன் இருந்ததில்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது தீமாக, அதில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் இருந்தது? எனக்கு இந்த படம் வெளியேருந்து பார்த்தா சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ரொம்ப டீப்பராக உள்ளே போனால் நிறையா மீனிங் இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன் எனக்கு தோன்ற எல்லாத்தையுமே. எனக்கு இந்த படம் பேரண்டிங் இருக்குல்ல, பேரண்டிங்கிற ஒரு விஷயத்தை டீப்பராக பேசுகிற மாதிரி இருக்குது. அது ஏன் பேரண்டிங் நான் சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் வளர்கிறது யாருக்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் பேரண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸு. இப்போ இது எடுத்தோடனே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர்கிட்ட இந்த கதை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி தெரிஞ்சார். ஏன்னா அவர் ஒரு பர்ஃபெக்டான ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கோல் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மேக்ஸை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு நான் ஒரு பெரிய ப்ரைஸ் மாதிரி தருவேன், மேகசின்லாம் வரலான்னு சொல்கிறாரு. எப்போயுமே ஒரு டீச்சர் இருப்பாங்கள்ல, ஒரு டீச்சரோட மிகப்பெரிய கோலாக என்ன இருக்குன்னா, அவங்களோட மிகப்பெரிய ஆசை ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணும் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணவே மாட்டாங்க வாழ்க்கை முழுக்க. அவங்க என்ன தான் நினச்சாலும், என்னன்னா ஒரு நல்லா படிப்பான் ஓகே, பட் ஆனால் மிகப்பெரிய அந்த ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளை உருவாக்கணும்னு ஆசை இருக்கும், பட் பார்க்க மாட்டாங்க. ஆக்சிடெண்ட்டாக என்ன பண்ணிட்டாருன்னா ஒருத்தனை பார்த்துட்டாரு அவர். ஸோ இந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சு, அவர் பார்த்தவொன்னே என்ன ஆகுனா தன்னோட பையன் மாதிரி எடுத்துட்டாரு அவனை கூடயே வச்சுக்கிட்டு. இவனுக்கும் அப்பா இருக்க மாட்டார். ஸோ இவன் அவர் அப்பா ஃபிகராக பார்க்க மாட்டான், ஆனால் அவர் தன் பையன் மாதிரி தான் பார்ப்பார். கூட ஒருத்தர் இருப்பான் பாரு, ஜலால் கூட ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு லைட்டாக ஒரு ஜெலஸ் வரும், கூடயே இருப்பான், பட் ஆனால் அவனுக்கு டேலண்ட் இருக்காது. இவன் பால் டேலண்ட்டாக இருக்கிறதால அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த கதை இங்கேருந்து அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, பட் எல்லா ஃபாதருமே எல்லா பேரண்ட்டுமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அவங்க ஒரு கோல் நோக்கியே தள்ளுவாங்க. இந்த சொசைட்டி என்ன சொல்லுன்னா, எப்படியாவது இவன் சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அவரும் அதுதான் பார்க்குறாரு, நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும். ஒரு டேலண்ட் இருந்தால், இப்போ நம்ம பார்க்குற ஒரு விஷயம் மட்டும் பயங்கரமான டேலண்ட் இருக்குது, இந்த டேலண்ட் வச்சு அவனை பெரிய ஆளாக்குன்னு இருக்காங்கல்ல. ஆனால் அவங்ககிட்ட என்ன சிக்கல் இருக்குன்றத பார்க்க மாட்டாங்க. இப்போ தான் இவர் உள்ள வரார், ராபின் வில்லியம்ஸ் அந்த சிக்கலை சொல்ல வராரு. இப்போ அவரோட லைஃபே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக பிரியுது. கதை எப்படி பிரிஞ்சிச்சுன்னா, சக்ஸஸ் வர்சஸ் ஃபெயிலியர் இருந்தது. இந்த ஃபெயிலியருக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, இது ஓடுற ரன்னிங் ரேஸ் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு ஓடிட்டா நான் செகண்ட் ஓடிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒன்றா படிச்சிருக்காங்க, ராபின் வில்லியம்ஸும் இந்த ஜெரால்டும். படித்த இடத்துல இவன் மெடல் வாங்கி பெரிய மேக்ஸில் மிகப்பெரிய ப்ரொஃபஸராக மாறிட்டான். பட் இவர் ஏன் ஆகலன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதாவது இந்த சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது, அதை பார்க்கணுன்றது தான் அந்த பர்ஸ்பெக்டிவ் இவர் வராருல. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் இவனுக்கு தேவைப்படுது இந்த பையனுக்கு. ஸோ அதை சொல்லிக் கொடுக்குறாரு இவர். சொல்லும்போது என்ன ஆகுனா, இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுலாம் வருது இல்லை, நீ அதை சொல்லாத அவன்கிட்ட, அவன் சக்ஸஸ் நோக்கி தள்ளு, அவன் ஐன்ஸ்டீன் மாதிரி மாற வேண்டியவன், ஒருத்தர் சக்ஸஸ் ஆகியே தீரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல, நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவனை புஷ் பண்ணுற வேகமாக அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆளாக வருவானு. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் புஷ் பண்ணாதவனை, அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்குது, அதை மூலம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிபேட் இருக்குல்ல, இது எனக்கு இந்த படத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன், எனக்கு புதுசாக தெரிஞ்சது. ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர்னால் இப்போ தங்கல் படம் கூட இருக்கும், புஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு மேலே கூட்டிகிட்டு போய் நீ சக்ஸஸ் ஆகிட்ட, ஆஃப்டர் சக்ஸஸ் என்ன இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸ்ன்ற விஷயத்துக்குள்ளே ஒரு டிபேட் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, அவங்களுக்குள்ள சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கலாம், அந்த சக்ஸஸ் ஒருவேளை தேவைப்படாமே இருக்கலாம், நான் பான் டேலண்ட்டாக இருக்கலாம், பட் அதுக்காக நான் அதை பர்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வேறு ஒரு கோல் கூட இருக்கலாம்ல. ஸோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் விஷயத்துக்குள்ளே போகணுன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைமென்ஷனுக்குள்ளே அந்த கதை போயிட்டே இருக்குது அடுத்தடுத்து. ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கிற ஒரு சீன் பார்த்திங்கன்னா, ப்ரொஃபஸரும் அப்புறம் ராபின் வில்லியம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கான நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். இவர் ப்ரொஃபஸர் ஜெரால்டு இவனை பற்றி சொல்லுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவார், பயங்கரமான டேலண்ட்டு. ராமானுஜம் பற்றி சொல்லுவார், இந்த இந்தியன் மேத்தமெட்டிக்ஷியன், அவரை பற்றி பேசும்போது இந்த மாதிரி இருந்தால் எப்படிலாம் அந்த அச்சீவ் பண்ணி பயங்கரமாக அதுவானா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவார். அவர் ஜஸ்ட்டு நார்மலாக கவனிப்பார், அப்படியா ஓகே. அந்த காஃபி கூட ஒருத்தன் கேட்பான், வேணுமான்ட்டு கேட்பான் ரெஸ்டாரண்ட்டில், இல்லை வேணாம்னுட்டு அவர் சொல்கிறதான் வருவார். இவர் கேஷுவலாக நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர்லையுமே இவங்க எப்படி அணுகுறாங்க, இந்த விஷயத்தை எப்படி அணுகுறாங்கன்ற ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ இந்த விஷயந்தான் ஜெரால்டோடைய அந்த வேர்ல்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணி ஆகணும், உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, நீ கண்டிப்பாக அது எப்படினாச்சும் சொல்லி ஆகணும்னு இருக்குல்ல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. இவருக்கு ஓகே நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருக்கான்ற ஒரு அப்ரோச் தான் இருக்குது. சேம் டைம் இவன் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சரி போய் சொல்கிறோம் ரொம்ப டேலண்ட்டாக இருக்குது, அப்படியே இந்த கேரக்டர் அந்த ராபின் வில்லியம்ஸ் கேரக்டர் எப்படி ஒத்துக்குன்னு பார்த்தா, அவன் சொல்கிறான் இவன் நீ அவனும் ஒரே சேம் பேக்ரவுண்ட் தான் அப்படின்னு, சவுத்தியா அப்படின்னு, அந்த இடம் சவுத்தி, ஆமாம் உங்கள் ஊருக்காரன் தான் அப்படின்னு
உங்கள் ஊருக்காரனும் போது அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவன் ஏன் போகிறான்னா அந்த ஸ்ட்ரகிள் தெரியும். அந்த ஒரு ஏரியாவில் இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் டேலண்ட்டாக இருக்கான்னா அப்போ அவன் எவ்வளோ ஸ்பெஷல்னு ஒரு அளவுக்கு இருக்குல்ல, அவனுக்கு புரிஞ்சிக்க முடியும்ல. இந்த இடத்துல இருந்து அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும், பேரண்டிங்காகவும் சரி, என்வரன்மெண்ட்டும் சரி, இதை தாண்டி ஒருத்தன் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்றது அதுக்கு ரொம்ப லாஜிக்காக டக்குன்னு உள்ளே போனாமல் இருந்தது. ஓகே இவங்க 2 பேர் செஷன் அட்டன் பண்ண போகிறாங்கன்றது எந்த கேள்வியும் இல்லாமல் இருந்தது. ஸோ இது எனக்கு வந்து ராபின் வில்லியம்சன் கேரக்டர் மேலே ஒரு அட்டென்ஷன் இதுவாச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, உன்னுடைய என்வாயர்மெண்ட் அப்படின்றது அதுதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. ஓகே இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றது. அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த விஷயம்? இப்போ எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, ஜெரால்டு வந்து போயிட்டு ராபின் வில்லியம்சன் மீட் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அந்த மீட்டிங்கு. பார்த்த உடனே கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிட்டோம் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஏன் நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அடுத்த ஒரு ஆன்சர் வரும். எதுக்கு நீ அலுமினி மீட்டிங் வரவே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ராபின் வில்லியம்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுனா இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் தெரியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வரைக்கும் ஒரே பர்ஸ்பெக்டில் இருக்குல்ல, ஒரு டேலண்டட் பர்சன் இருக்கான், அந்த டேலண்டட் பர்சனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருக்காரு, டீச்சராகவும் இருக்காரு. ஸோ நான் அடுத்தடுத்து அவன் டேலண்ட்டை வளர்த்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி தோணும் அப்படின்னா இதுதான ட்ரூத்துன்ற மாதிரி இருக்கும். உன்ட்ட ஒரு டேலண்ட் இருந்தால் டேலண்ட்டை நான் கல்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போகணும். அதுதான் படம். பட் இது கிடையாது படம் அப்படின்றத உடைக்கிறதுக்கு தான் அந்த கேரக்டர் ராபின் வில்லியம்ஸ் கேரக்டர் உள்ள வருது. ஸோ வந்த உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, இவன் என்ன பண்ணுறான் அவனை அடுத்தடுத்து பெரிய ஆளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சாதாரணமாக இருந்துட்டு சரி ஓகே அந்த பையன் நான் மீட் பண்ணுறேன் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு பேசும்போது தான் அவனுக்கு தெரியுது இவன் கொஞ்சம் வீக்கான பர்சனாக இருக்கான், கொஞ்சம் உடஞ்சாலாக இருக்கான், இவனுக்கு ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்குது, அந்த ட்ரபுளை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, கதையில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க புதுசாக. ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து ஸோ டீப்பராக அதை நோக்கி போகுது. இது வரைக்கும் நான் படம் என்னன்னா இது வரைக்கும் நான் பார்த்த ட்ரெடிஷ்னலான படங்கள் இருக்குல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை வந்து அடுத்தடுத்து கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணுறான்னு. பட் டேலண்ட்டை சக்ஸஸ் பண்ணுறது படம் கிடையாது, அதை தாண்டி லைஃப்னு ஒன்று இருக்குது அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்க்குள்ள ராபின் வில்லியம்ஸ் சொல்ல வர்றாரு. இந்த இடத்துலேருந்து எனக்கு கதை தீமேட்டிக்காக டீப்பராக மாறின ஃபீல் இருந்துச்சு. இந்த சீன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த செஷன் வரும். இவர் வந்து போகிறாரா இல்லையான்ற ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா வந்த ஃபஸ்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒய்ஃப் பற்றி பேசி என்ன ஆச்சு ஒய்ஃபுக்கு, ஏன்னா ஒன்று விட்டுட்டு ஓடிட்டாளா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசினா பயங்கர பஸ்ட் கடுப்பாயிடுவார். அவர் கடுப்பாகி அவன் ஓங்கி வந்து அவன் கையை அப்படி கழுத்தில் பிடிச்சி இதுக்கு மேலே எதாவது பேசினா கடுப்பாயிடுவேன் அப்படின்னும் டைம் ஆகிடுச்சு அப்படின்மா. அவனுடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேரக்டர் இப்படி தான் புரிஞ்சுக்கிற மொமெண்ட் இருக்கு. இதுக்கு மேலே ஒன்று பார்த்த இடத்துலயே புதைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அது. ஏன்டா என்ன பேசுகிறேன்னு. ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. நம்ம வந்து அவ்வளோ ஒரு ராபின் வில்லியம்ஸை வந்து எப்படி பார்த்துருப்போம்னா அப்போ ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். நம்ம படங்கள் பார்த்தேன்னு வச்சுக்க, ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஃபிகர் வந்துடும். பார்த்தா அவர் பயங்கர எமோஷன் ஆகிடுவார், அது நம்ம கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா அடுத்த செஷன் வந்து பார்க் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஒரு லேக் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. போச்சு இங்கே வேறு மாதிரி போகுது, பயங்கரமாக போட்டு எமோஷனலாக பேசி கஷ்டம் என்ன தெரியுமா, வலினா என்ன தெரியுமா அப்படின்னு பேசுவார். பார்த்தா அங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா நெவர் பீன் அவுட் சைட் ஆஃப் பாஸ்டன் அப்படின்னு கேட்பார். இப்போ இந்த பாஸ்டன் விட்டு நீ போனதே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் வில்லன்வான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இதுவாக இருந்தது. ஓகே இப்போ போனதே இல்லைனா அப்போ நீ வந்து ஒரு இந்த ஊரை விட்டே போகல, நீ எதுக்குமே ப்ரிப்பேராக இல்லைன்னு இருக்குல்ல. அவனுக்குள்ளே ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கான். இங்கே ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இந்த ஏரியாவை அவன் வந்து ஒரு வால் மாதிரி வச்சுருக்கான். அவன் சேஃபான ஒரு சோனில் இருக்குதுன்றது அது நல்லா புரிஞ்சுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரோ பண்ணுவார். அதுக்கப்புறமா அவர் பேசுகிற எல்லா விஷயமே சரி பயங்கர ஒரு இன்சைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னு சொல்லுவேன். அந்த சீன் வந்து அப்படி ஒரு அரகண்ட்டாக இருந்தவன் அங்கே தான் கொஞ்சம் லோ ஆகி அவர் பேசுறதை கவனிக்க ஆரம்பிப்பார். அவர் தான் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும்ல. எப்படின்னா ஒரு ரொம்ப மெச்சூரான ஒருத்தன் லைஃப் நிறைய பார்த்தவன் ஒருத்தன் இந்த சின்ன பையன் டேலண்டாக இருக்கப்பட்டேன் பட் எதுவுமே பார்க்கல, பட் எல்லாம் பார்த்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான்ல. இதை ஒரு பிரேக் பண்ணுறது தான் அவருடைய வேலையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நீ வந்து உன் ஃப்ரெண்டு யாராச்சும் நீ ஒரு பெரிய வாரை பார்த்தது கிடையாது, நீ உன் ஃப்ரெண்டு வந்து உன்னுடைய மடியில் எவனை சாகலை, அவனுடைய லாஸ்ட் பிரத்தை நீ பார்க்கல, உங்ககிட்ட உன்னை வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு காதலிச்சு உன் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு மொமெண்ட்டில் உன் கூட இருந்தது கிடையாது,
மேபி நீ இருந்துக்கலாம் சில பெண்ணோட, பட் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ பார்த்தது கிடையாது. சரி, நான் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு துரோகத்தை பற்றி கேட்டால் நீ வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லுவேன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு அழகான காதலை பற்றி கேட்டால் நீ ஒரு சொனாட்டா மியூசிக் பற்றி பேசுவேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாமே ஆன்சர் இருக்குது. பட் புக்கில் இருந்து பேசுறது கிடையாது வாழ்க்கைன்றது. நீ உன்னை பற்றி சொன்னால் தான் நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ இந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கான்வர்சேஷன். இதுதான் படத்தை வந்து என்னை ஃபுல்லாக உள்ளே கவனிக்க வச்சதுன்னு சொல்லுவேன் அந்த மூமெண்ட். ஸோ இந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவன் ரொம்ப அரகண்டான பர்சன். இவன் என்னன்னா யாருக்கிட்டையுமே தன்னை ஓப்பன் பண்ணவே மாட்டான். ஸோ எல்லாரையுமே வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்கான். வந்தவொடனே அட்டாக் பண்ணிடுவான். அவங்கள பர்சனலாக பேசி அவங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணி அவங்கள துரத்தி விட்றது தான் வேலை. வந்தவொடனே ராபின் வில்லியம்ஸ்ட்டு இதை பண்ணிடுவான். பண்ணதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு அடுத்த சீன் எப்படி போகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்படி அட்டாக் பண்ணிட்டான், மறுபடியும் வந்து அட்டாக் தானே பண்ணுவான். இவன் சால்வ் ஆகணும்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான், பேரலான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று போகும். ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட டேட் போவான். டேட் போயிட்டு அந்த பொண்ணை கிஸ் பண்ணுவான். ஸோ எமோஷனலாக அப்போ தான் நான் யோசித்தேன், ஃபஸ்ட் டைம் ரியல் கனெக்ஷனுக்குள்ளே போகிறான் அவன் ஒரு பொண்ணு கூட. போயிட்டு கொஞ்சம் இலகுவாக மாறுறான் அவன். இவனுக்கு அப்போ தான் ராபின் வில்லியம்ஸ் சொல்கிறது புரியும்ல. லவ்வை பற்றி பேசுவான். அவன் சொல்லும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். கடைசியாக அவன் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, நீ உன்னை ஓப்பன் பண்ண வரைக்கும் நான் கேட்கவே முடியாது. ஒரு செவுத்தில் போட்ட பந்து மாதிரி தான். எனக்கு வேஸ்ட்டு, நான் பேசுகிறதே வேஸ்ட்டு. ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் செல்ஃப்னுவான். நீ முதல்ல பேச ரெடியாக இரு, நான் பேச ரெடியாக இருக்கேன். நீ வந்து பயப்படுற, உன்னை ஓப்பனே பண்ண மாட்டேற அப்படின்றப்ப அது சைக்கலாஜிக்கலி ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அந்த படம். பட் ஆனால் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு 2023 இந்த 21st சென்ச்சுரியில் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ ஒரு உண்மையாலுமே இந்த யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல இந்த லைஃப்பில். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும், ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும், யார்ட்டையும் பேச முடியாது. பட் என்னன்னா அப்போயே அக்யூரேட்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு இருக்குல்ல. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே உள்ளே போகுது. அவன் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான் தன்னை, இவன் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னவா இருந்துச்சுன்னா, படத்தில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணாமல் இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே படம் அடுத்த ஒரு 1/2 hour போகும். இவன் தன்னை பற்றி பேச ஆரம்பிப்பான், இவன் என்னென்ன கேட்குறான்ற மாதிரியே போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரலாக அந்த செஷன் போக போக அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணது, ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது, அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸர் ஆவான். அந்த பொண்ணு வந்து வெளியே டேட் கூட்டின்னு போகிறது. ஸோ இந்த இன்டிமெசிங்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு செஷன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டான், எல்லாமே ஓகே. அதே மாதிரி ஒரு செஷன் வரும். அந்த செஷனில் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் சொல்லுவான், அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்கா, நான் ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அப்படின்னு சம்திங் ஒரு தயக்கம் இருக்கும் அவனுக்குள்ள. அந்த தயக்கத்தை சொல்லுவான் அவன். நீ கால் பண்ண வேண்டியது நான் மறுபடியும் ஏன் விட்டுட்ட, இல்லை வேணாம், எனக்கு வந்து அவள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கா, பட் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு. அவள் தனியாக இருக்கா, தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, அதை நான் மறுபடியும் பழகி அதை வந்து நார்மலைஸ் ஆகிறோம்ல, பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம். ஸோ அப்போ அந்த பர்ஃபெக்ட்னு சொல்கிற மொமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லுவான் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. இவன் ஒரு ஃபிலாசபி சொல்லுவான், எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, மேபி நீ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க, அதனால தான் உனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோடனே அந்த மொமெண்ட் நான் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவர் சொல்கிறது இருக்குல்ல, நீ வந்து உங்ககிட்ட யாரும் நெருங்க விட மாட்டேன்னு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவார். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும் இந்த மொமெண்ட் வந்து. இப்போ இந்த கதை வந்து நம்ம ஏன் இவனை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா, எடுத்தோடனே இவனை ரொம்ப அரகண்ட்டாக பார்த்துருக்கோம். இவனை வந்து யாருமே இவனை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போக முடியாது. இவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக அந்த கேரக்டர் ராபின் வில்லியம்ஸ் கேரக்டர் வந்து உடச்சி உள்ளே போய் பர்சனலாக ஷேர் பண்ணி அவனும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணான், தன்னை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பித்து ஒரு ரியல் சேஞ்சை பார்க்குறோம்ல. இப்படி போயிட்டே இருக்கும்போது கதை வந்து இப்போ எமோஷனலாக உள்ள ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டோரி. ஸோ ஃபிலாசாபிக்கல் டிபேட்னு அப்படியே இருக்குது. சக்ஸஸ்னா என்ன, ஃபெயிலியர்னா என்ன, இவன் சக்ஸஸ் ஆவானா மாட்டானான்ற விஷயம் இருக்குல்ல, இது மறுபடியும் கதைக்குள்ளே பேரல் நெகட்டிவில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. எங்கே ஜாயிண்ட் ஆகுனா, ராபின் வில்லியம்ஸும் ஜெரால்டும் வந்து பேசுவாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது, என்னாச்சு, அவனுக்கு நிறைய இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்றப்ப அவனுக்கு டைம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து என்னால் வைக்க முடியாது அவனை. நீ சொல்கிற மாதிரி சக்ஸஸ் நோக்கி தள்ளணும் அப்படிலாம் இல்லை. முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எது தேவைன்றதை நான் உருவாக்கணும்ல. அதாவது உனக்கு ஒரு விஷயம் தேவைன்றதுக்காக அது அவனுக்கு தேவையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள டிபேட் இருக்குல்ல. ஸோ ஐன்ஸ்டீனா யாருன்னு தெரியுமானா தெரியும், பட் என் நேம் யாருக்குமே தெரியாது. பட் அவன் ஐன்ஸ்டீன் மாதிரி வரக்கூடியவன் சொல்லுவான். இவனை சொல்லுவான் அந்த மாதிரிலாம். இவன் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு, ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லிட்டு அவன் வந்து பாம்பர் ஆகிட்டான், பாம்பு போட்டான் தெரியுமா அப்படின்வான். ஸோ இது 2த்துக்குள்ளே அந்த ஃபிலாசபிக்கல் டிபேட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒருத்தன் டேலண்ட் இருக்குன்றதுக்காக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம், டேலண்ட் இருக்குவன் ஒரு நெகட்டிவ் பர்சனாக மாறலாம். ஸோ அது ஒரு உண்மையான பர்சனாக மாறுறது இருக்குல்ல. முதல்ல அவன் ஹியூமனாக மாறணும், உண்மையான பர்சனாக மாறணும். அவன் யாருன்னு உனக்கு தெரியணும்ல, அதை நோக்கி தள்ளுங்கடா, அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி போறீங்கன்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த 2 பக்கமே சரின்னு இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் நிற்கவே இல்லை.
இவன் சொல்கிறது கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ், சக்ஸஸ் முக்கியம் தான், சேம் டைம் லைஃபும் முக்கியம் தான். இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, இந்த டிபேட்லேருந்து தெரிஞ்சது கரெக்டாக இருந்துச்சு. அந்த அந்த சீன் வந்து ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் நடக்கும், அந்த சீன் தான் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த சீன். ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு எப்படின்னா ஒரு ஃபேம் வெர்சஸ் ரியாலிட்டின்ற மாதிரி தான் இருந்தது. இவன் வந்து ஒரு ஃபேமை நோக்கி சொல்லுவான், இது இப்படி ஆகும் நீ சொல்கிற அந்த இந்த மாதிரின்ற ஒரு ஃபேமஸான பர்சனை சொல்லி இப்போ அங்கே இருக்க ஒரு யாரோ ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அவரை பற்றி தெரியாது எனக்குன்னு சொன்னான். யாருன்னா இவனை பற்றி தான் கேட்டு சொல்லியிருப்பான், இவனை பற்றி இவனே கேட்பான், யாரும் தெரியாதுன்னு. ஸோ பற்றி என்னை பற்றி தெரில, பட் இவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த மொமெண்ட் தான் அவன் போகிறான். அது ஏன்னா ஐன்ஸ்டீனு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கேட்கும்போது எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக. இவனும் ஒரு பெரிய அவார்ட் வின்னிங் ஒரு மேத்தமெட்டிஷியன் தான், ஆனால் இவன் நேம் சொல்லும்போது யாருக்கும் தெரியாது. அதுதான் சொல்கிறேன்ல. ஸோ நான் ஒரு அவன் எவ்வளோ பெரிய அவார்ட் வின் பண்ணாலும் நான் சாதாரண ஆள் தான், பட் என்னோட 100 மடங்கு மிகப்பெரிய ஆளாக மாறக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது அவனுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த பக்கம் இருந்தேன்னா, புகழை தாண்டி எனக்கு வந்து இந்த ராபின் வில்லியம்சன் கேரக்டர் பக்கம் தான் நான் இருந்தேன் இந்த கான்வர்சேஷனில். ஃபஸ்ட்டு வந்து அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அவன் சொல்லுவான், டே நீங்கள் வந்து இந்த டேரெக்ஷனில் தள்ளணுன்றீங்க, இந்த டேரெக்ஷன்றீங்க. டேரெக்ஷன் இஸ் ஒன் திங், மேனிப்புலேஷன் இஸ் அனதர் திங் மாதிரி சொல்லுவான் அவன். நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க, அவனை இப்படி தான் பண்ணணும், மேனிப்புலேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு. ஏன்னா இந்த பேரண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீ இப்படி தான் இப்போ ஆகணுன்ற ஒரு மேனிப்புலேஷன் தான் நடக்குது. அந்த நம்ம வீட்லேயும் சரி, ஒரு பேரண்ட்ஸ் வந்து இதுதான் பண்ணணும், இது படித்தா கரெக்டுன்றது. ஆனால் அவனுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல. ஒருத்தன் பண்ணி ஒரு 12th முடித்து அப்புறம் ஒரு காலேஜ் போயிட்டு, சில பேர் காலேஜ் முடிக்கிறதுக்கும் தெரியாது என்ன வேணுன்றது. ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப இதுதான் இந்த ராபின் வில்லியம்சன் பக்கம் தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அவன் சொல்லுவான், அவன் வந்து அந்த மெடல்னு சொல்லிட்டு இருப்பான், அந்த ஃபீல்ட் மெடல், இந்த மேக்ஸில் வர ஃபீல்ட் மெடல், அது செம காண்டாயிட்டு மோர் டு லைஃப் தென் ஃபக்கிங் ஃபீல்ட் மெடல் அப்படின்வான். அது லைஃப் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த மெடல் வேணும், இந்த பேர் வேணும்ன்ட்டு ஏன் அப்படி உயிரை வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு அவன் நார்மலைஸ்ட் ஆனால் தான் அதுக்கெல்லாம் அவன் உள்ளே போக முடியும்னு இருக்குல்ல. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் கரெக்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவனுக்கு என்ன தேவைன்றது அவன் பேலன்ஸ்டாக இருக்கும்போது தானே அவனுக்கு என்ன தேவைன்னு யோசிக்க முடியும். அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டா அது வேறு மாதிரி அவன விளைவுகள் தான் வருன்ற மாதிரி இருந்தது எனக்கு இந்த இடத்துல ஜெரால்டு சொல்கிறத வச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஐன்ஸ்டீன் இருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அதை வந்து கொடுக்கும்போது ஒட்டுமொத்த வேல்டு எவால்வ் ஆகுதுல்ல, அடுத்த கட்டத்துக்கு நகருதுல்ல. இந்த மாதிரி பல சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையோட ரிசர்ச்சை ஹியூமனிட்டி கொடுக்கும்போது அடுத்தடுத்து எவால்வ் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வில் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஸோ இவன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்குது, இது ஒட்டுமொத்த ஹியூமனிட்டிக்கே யூஸ் ஆகும். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அவர் சக்ஸஸ் மட்டும் பேசாமல் அந்த ஒரு எவால்வ் ஆகுது இருக்குல்ல, அதையும் சேர்த்து பேசலாரு. பட் ஆனால் அவர் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அவர் சொல்கிறது கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் அவர் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இவங்ககிட்ட ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலை நீ பார்க்காம விட்டா அவன் தப்பாக கூட போயிடுவான். இவன்ட்ட டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் வச்சு அவன் தவறாக யூஸ் பண்ணிட்டானா, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான்ல, ஒருத்தன் பாமரா மாறிட்டான்னு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் பேசினது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரெண்டும் கலக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இந்த சைடு நிற்கல, அந்த சைடு நிற்கல. ஸோ இது ரெண்டும் கலக்கும்போது என்ன ஆகுனா, அவனா ஒரு முடிவு எடுப்பான். இந்த டேலண்ட் அவன் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி இவன்ட்டு இருக்க சிக்கலை சரி பண்ணிடுவான். சரி பண்ணிவிட்டு அவனே முடிவெடுப்பான் அந்த டேலண்ட் வச்சு என்ன பண்ணணுன்றது. அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பென் அஃப்லெக்கும் மேட் டேமனும் பேசுகிற சீன் இருக்குல்ல, இந்த சீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனாக தோணுச்சு படத்தில். ஏன்னா இந்த இடத்துல தான் தீம் டிஸ்கஸ் பண்ணுறது ஓகே, இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வராங்க. பட் அடுத்த கட்டமாக அந்த கதையோட ஒரு முக்கியமான சொல்யூஷன் இருக்குல்ல, ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரியான சீன் தான் பென் அஃப்லெக் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு சாதாரண கேரக்டர் ஃப்ரெண்டாக வரும்போது இந்த கேரக்டர் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். ஏன் அப்படின்னா ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பான். இவன் கேட்கும்போது ஏன் இன்டர்வியூ போகல அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, நான் லேப்லேட்டாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவான் மேட் டேமன். எனக்கு வந்து அந்த வேலையை பிடிக்கல, அந்த வேலை வேஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச வேலை இதுதான், நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இப்படி வீடு வாழ்க்கைன்னு போயிட்டுருப்போம், மேட்ச் தான் போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அந்த லைஃப் இதே போதும் அப்படின்வான். உடனே என்ன பண்ணுவான், குடிச்சிட்டே சொல்லுவான், அதாவது நீ சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா எங்கள் யார்கிட்டையுமே டேலண்ட் இல்லை, எங்கள் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் அந்த டேலண்ட்டு. இப்போ இதே டேலண்ட் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். பட் அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். இப்போ உன்னோட டேலண்ட் எனக்கு வரணும், அதுக்காக 50 வருஷம் உழைக்கணும்னு நான் உழைப்பேன். அந்தளவுக்கு நான் வெளியாக இருக்கேன். பட் ஆனால் எனக்கு அது கிடைக்காது. பட் உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஒன்றும் புரியாது. நீ என்னோட ஃப்ரெண்டு தான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், பட் நான் கடைசி ஒரு அட்வைஸ் தரேன், நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி என் கூட கல் உடச்சிட்டு இதே இடத்துல இருந்தீங்கன்னா நான் உன்னை கொன்றுவேன், நான் பார்த்த இடத்துல கொன்றுவேன் அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆகுனா, டக்குன்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உடையுது. அவனுக்கு ரியாலிட்டி தெரியுது, நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இருக்க முடியாதுன்னு இருக்குல்ல. ஒரு சைல்டிஷான பிஹேவியர்லேயே ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பட் அது ட்ரூத் கிடையாது, ரியாலிட்டின்றது வேலையாக ஒன்று இருக்குல்ல. அப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி சின்ன லவ்வரோட பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், ஆல்மோஸ்ட் பிரேக்கப் பண்ணுற மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் இருக்காத, வேறு எங்கேயா போகணும். இவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு உடஞ்ச நிலையில் தான் வரான் இந்த இடத்துக்கு, ப்ரொஃபஸரை பார்க்க வரான். அந்த சீன் அதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லுவான், எனக்கு என்னத்தம்மா தோணும்,
நான் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வருவேன். தினமும் ஆரம்பத்துல பார்ப்போம். வீட்டுக்கு வருவான், கதவு தட்டுவான், வெளியே வருவான், இவங்க ஒர்க்குக்கு போவாங்க. இது 2 வாட்டி 3 வாட்டி காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங் அதுதான். அந்த சீனை அவன் சொல்லுவான், நான் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து கதவு தட்டி உன்னை கூடும்போது நீங்கள் இருக்கக்கூடாது, நீ வேனிஷ் ஆகிருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுவேன். நீ என்னன்னா 20 வருஷம் என் கூட இருந்துக்கிட்டு கல் அந்த உடைச்சிட்டு ஹோல் டே உன் கூட சுற்றும் போது எனக்கு வந்து பெஸ்ட் பார்ட் எதுனா அதுதான். நான் காலைல வந்து கதவு தொட்டுமோ நீ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், பட் என் கூடயே இருப்ப, அப்படியே சுற்றுவ. அதனால அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லுவான். எனக்கு இந்த சீன் ஏன் ரொம்ப பிடிச்ச சீன், அதாவது இந்த மூமெண்ட் ஏன் பிடிச்ச சீன்னா, நமக்கு வந்து வெளியேருந்து வந்து ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு ஃபைன் பண்ணுறது ஒன்று, யார் மேக்ஸ் அந்த ப்ரொஃபஸர். ரெண்டாவது வந்து உனக்குள்ள பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறது வெளியேருந்து வந்து பார்த்து பண்ணுறது யார், ராபின் வில்லியம்ஸ் கேரக்டர். பட் எங்கே ஆனஸ்ட்டாக அவன் சேஞ்ச் ஆக முடியும் சொல்லுங்கள்? அவனுடைய என்வாரன்மெண்ட்டில் இருந்து அப்போசிஷன் வந்தால் தான் அவன் சேஞ்ச் ஆக முடியும். ஒரு பெரிய ஷாக் அது. அது நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சீனை எதிர்பார்க்கவே இல்லை படத்தில் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்றது. ஸோ யூஸ்வலாக ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி இருக்கான், ஃப்ரெண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கான்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை அப்படியே இவன் என்ன எதிர்பார்க்குறான் அதை அந்த ஃப்ரெண்டு எதிர்பார்ப்பான். கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சுன்னா இப்படியே இருக்கலாண்டான்ற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா. பட் ஒரு ஆனஸ்டான இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவானா, அவங்களோட ஒரு டேலண்ட் இருக்குன்னா அவனை வைக்கிறது இருக்குல்ல, நீ போடா, நீங்கள் இருக்கிறது இது கிடையாதுன்றத ரொம்ப ஒரு எமோஷ்னலாலாம் சொல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவான் அவன். அது வந்து நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த மூமெண்ட் இருக்குது, பயங்கரமான மூமெண்ட். நம்ம ஊரில் பல பேர் நாசமாக போகிறதுக்கு இந்த மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். கடைசி வரைக்கும் அவனை உருப்பட விடாமல் எதுவும் பண்ண விடாமல் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. இவன் தான் என்ன பண்ணுறான், ஃபைன் பண்ணி சொல்கிறான், அடுத்துக்கு போடா அப்படின்றான். அதுதான் எனக்கு ஒரிஜினலாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப இதில் யூனிக்காக, ரொம்ப ரொம்ப யூனிக்காக அந்த மூமெண்ட் வந்து அந்த பென் ஆஃப்லிக் கேரக்டர். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு சீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். ஏன் அப்படின்னா, இப்போ சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், பேரண்டிங்லாம் சொல்கிறோம்ல. ஹூ இஸ் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ்னால் யார் முதல்ல? அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது டீச்சர்ஸ் யார்? அவங்களே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தானே. அவங்க சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் அந்த 2 ப்ரொஃபஸருக்குள்ளேயும் வருது, லம்பார்ட்குள்ளேயும் வருது, ராபின் வில்லியம்ஸ் இருக்காங்கல்ல. இவங்க 2 பேருமே போலால் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான், 2 பேருமே ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. ஒருத்தன் அடுத்தடுத்து ஸ்டடி தான் முக்கியம்னு சொல்லி மேலே போய் சக்ஸஸ் ஆகிட்டான், அவனுக்கு சக்ஸஸாக இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், படிச்சிருக்கான், அடுத்த கடத்துக்கு போகும்போது தன்னோட ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருக்குது, ஒய்ஃபை பார்த்துக்க வந்துட்டான், லவ் லைஃப் தான் முக்கியம்னு சொல்லி உள்ளே வந்து இந்த லைஃப்குள்ளே போயிட்டு இவனால் அந்த ஸ்டடியை அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. இந்த சக்ஸஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் லைஃப்குள்ளே போகாமல் அவன் வேறு மாதிரி லைஃப்குள்ளே போயிட்டு அடாப்ட் ஆகிட்டான். பட் வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவன் சக்ஸஸ் ஆகிட்டான், ஃபெயிலியர் ஆகிட்டான்ற மாதிரி இருக்குது. பட் இவன் வந்து ஃபெயிலியர் கிடையாது. இவன் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துருக்கான்ல, அதை குவான்டிஃபை பண்ணுற, அதை அளவிடுறதுக்கான அளவே கிடையாது. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பையனை வந்து இவன் இங்கிட்டு இழுப்பான், அவன் இங்கிட்டு இழுப்பான். இவன் என்ன சொல்லுவான், லைஃப்பை சொல்லிக் கொடுறா அப்படின்னு சொல்லுவான் ராபின் வில்லியம்சன். அவன் என்ன சொல்லுவான், சக்ஸஸ் நோக்கி தள்ளுவான். இப்போ இந்த டிஸ்கஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேத்துக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆயிரும். ஜெரால்ட் என்ன பண்ணிடுவான், கடுப்பாயிட்டு நீ என்ன மாதிரி ஆக முடியலன்னு சொல்லி ஈகோ ஆகிட்டு நீ அவனை மாற்ற பார்க்குற அப்படின்வான். அதான் சொல்லுவான், இட்ஸ் நாட் அபவுட் அஸ், இட்ஸ் அபவுட் பாய் அப்படின்வான். இட்ஸ் அபவுட் த பாய், அவனை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபிலோசபிக்கல் டிபேட்டாக இருக்கும். எது சக்ஸஸ் எது ஃபெயிலியரு, இப்போ எதை நோக்கி போகணும்னு இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2மே கலக்கணும் தான் இருந்துச்சு. இவன் சக்ஸஸ் ஃபெயிலியர் தாண்டி என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி சீன்லாம் பார்த்தாச்சு, இவன் ஏகப்பட்ட குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வரணுன்னு இருக்கு. ஸோ அடுத்து எப்படி இதை வந்து கேட்டுரும், அதே மாதிரி மேட்டமின் கேரக்டரும் வெளியே இருந்து கேட்டு அடுத்து எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த சீன்? எனக்கு இந்த சீனில் வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது. ஆக்சுவலாக அவன் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணியிருப்பான், யார்கிட்ட, நம்ம ராபின் வில்லியம்சன் கிட்ட. அப்போ வந்து அவன் ஒரு கேள்வி கேட்டிருப்பான், நீ என்னவோ ஆக போகிற அப்படின்னு. அவன் எங்கே அதுக்கு ஒரு சண்டை மாதிரி போகும், அவன் திட்டுவான், இவனை இது பண்ணுவான். கடைசியாக ஒரே கேள்வி கேட்பான், நீ என்னவோ ஆக போகிற. அவன் அமைதியாக இருப்பான். நீ வந்து யாரை வேணால் ஏமாற்றலாம், எதை வேணால் சொல்லி நீ பதில் சொல்லலாம். பட் நான் கேட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, நீ என்னவாக போகிற, அதுக்குண்ட ஆன்சர் இல்லை பற்றியா. அவன் ரொம்ப நேரமாக யோசிச்சு ஷெப்பர்டாக போகிறான்வான். நான் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். நான் பார்க்கும்போது ஷெப்பர்டா பரவாயில்ல, இதை புதுசாக சொல்கிறான்றப்ப இப்போ ஏமாத்தாதுன்னு டே எவ்வளோ சொன்னாலும் பொய் தான் சொல்கிறான்ல அவன். அப்போ ஓப்பனே பண்ண மாட்டான்றப்ப சொல்கிறது வரும். அது வந்து அந்த வயசில் இருக்கும்ல, நம்ம அந்த எஸ்கேபிசமே இருக்கும் பாருங்க, அது கரெக்டாக இருந்தது. அந்த வயசில் வந்து எதுனாச்சும் சொல்லி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடுறது, நான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறது. இதில் இந்த மொமெண்ட்லேருந்து நான் எஸ்கேப் ஆகி நான் வந்து ஒரு எஸ்கேபிசமில் போயிட்டு நான் செய்கிறதுலாம் கரெக்டுன்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது, இது எனக்கு கரெக்டாக இருந்தது. அதை தான் அவன் வந்து ரிப்ளை பண்ணுறதும் பயங்கரமாக ரிப்ளை பண்ணுவான். நீ கிளம்பு, இடத்த விட்டு கிளம்பு, நீ ஷெப்பர்டா அப்படியா, கிளம்பு அப்படின்வான். என்னப்பா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்போ அந்த கேள்வி வரும், நீ என்னவாகணுன்றது எதுவுமே இருக்காது. அதான் அவன் கடைசியில் ஆன்சர்னு சொல்லுவான், நீ என்ன ஆக போகிறன்னு உனக்கே தெரியாது, உனக்கு தெரியலன்ற பதில சொல்ல, உனக்கு தெரியல நீ அக்செப்ட் பண்ணாதான் என்ன ஆகுன்றது தெரியும், அடுத்த ஜேர்னி நோக்கி போவேன். அவன் ஒத்துக்க மாட்டான், அப்படியே இருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்கிட்ட போய் பேசிட்டு வருவான்,
ஸோ இது எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சீன் இருந்தது. ஸோ இதோடைய எண்டு என்ன, இவனிங்க இதுதான் இந்த ஜேர்னியாக இருக்குது, ஃப்ரெண்டை பார்க்குறதோ அது அடுத்தடுத்து வர ஜேர்னியாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே. எனக்கு ஓவராலாக இந்த இடத்துக்கு படம் வந்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அப்போ சக்ஸஸ்னா நம்ம எப்பவுமே யோசிப்போம்ல, ஒரு டேலண்ட் இருக்க ஒரு பர்சன் சக்ஸஸ் ஆகணும், இவன்ட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்குப்பா, இவன் ஜெயிக்கணும்னு சொல்லுவோம்ல. அப்போ ஜெயிக்கிறது கதை இல்லைன்னு இருக்குல்ல, அவன் ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியம் கிடையாதுடா, அவனுக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது, அதை முதல்ல பாருங்கன்னு இருக்குல்ல. அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு இந்த இடத்துல பார்க்கும்போது. சரி, எதை நோக்கி போக போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவன் அதான் அதுக்கு முன்னாடி சீன்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சு தூக்கி போடுவான்ல, அந்த அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார், அதாவது இந்த மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, நீ வந்து ரொம்ப டஃப்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை சண்டை மாதிரி போயிட்டு எரிச்சு தூக்கி போடும்போது சொல்லுவான் அவன், நான் வந்து உன்னை பார்க்காம இருந்தால் இவன் ஜெரால்டு வந்து சொல்லுவான், நான் உன்னை பார்க்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், என் கண்ணு முன்னாடி ஒரு இவ்வளோ பெரிய டேலண்ட் வேஸ்ட்டாக அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்வான். இவனுக்கு என்னன்னா அது புரியாது, போடான்ட்டு போயிடும். அவன் சொல்கிறது உண்மை தான் ஆக்சுவலாக சொல்ல போனான், ஒரு பயங்கர டேலண்டான பர்சனு, இவன் ரொம்ப பேஷனட்டான டீச்சர் தானே அவன் ப்ரொஃபஸர். ஸோ இவன் இவ்வளோ பெரிய ஆள் வேஸ்ட்டாகன்றப்போ எப்படி அவன் சும்மா இருப்பான், முடியாது. ஸோ அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு டயலாக் இருக்கும், அதான் அந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் தெரியும். ஸோ 2 பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது, ஆனால் அது தெரியுது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் தெரியும். இப்போ வெளியே இருந்து பார்த்தா மேக்ஸ்ன்றது சாதாரண விஷயம்ப்பா, பட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ஆளில் நானும் ஒருத்தன்டா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்வான். ஸோ அவனுக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்னு அவனுக்கு தெரியலன்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கான்வர்சேஷன் வருதுல, இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்த்தோம், இவன் மேலே எவ்வளோ கேர் பண்ணுறான் இவனை சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட் வில்சன் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளே இருக்க ட்ராமாவை சரி பண்ணணும், அப்போ தான் இவன் நார்மலாக ஆக முடியும், அதுக்கப்புறம் தான் யோசிக்கணுன்றது தான் இது. சரி, இவங்க 2 பேருமே வந்து இந்த பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க மொமெண்ட் தான் வரும், நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில். அந்த மொமெண்ட் வந்து வரும்போது தான் அங்கே வர விஷயம் வந்து என்னென்னா, அவன் சொல்லுவான், அந்த நான் வந்து சக்ஸஸாக இருக்கிறது, அந்த அவனுக்கு ஒரு ஈகோ இருக்காமல் இவன் பேசுவான்ல, அதாவது நான் சக்ஸஸ் ஆனது வந்து பார்த்தோன்னா உன்னால் பொறுத்துக்க முடியல, நீ வந்து காண்டாவர் அதான் நான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து பார்த்தோன்னா உன்ன மாதிரி அவனை ஆக்கிடாத, அந்த ஃபெயில்டு ஆகுறதுன்ற நார்மலைஸ்டு வந்து பண்ணாத, ஃபெயில் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது அவனால் ஏற்றுக்க முடியாது, அது கரெக்டாக இருக்கும். ஓகே டு பி ஃபெயில்டு, இதை அவனுக்கு டீச் பண்ணாத தயவு செஞ்சு, அவன் வந்து ஒரு பயங்கர டேலண்டான பர்சன், அவன் பயங்கரமாக வரப்போகிறான், அந்த ப்ரெஷர் ஆஃப் பீயிங் சக்ஸஸ் இருக்குல்ல, அவனை சக்ஸஸ் ஆகிறதுக்கு பயங்கர ப்ரெஷர் பண்ணுறான். டே அவன் வந்து ஏன் பண்ணுறான் யோசிக்கிறியாடா, அவன் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் யோசிக்கிறான், ஏன் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறான் யோசிக்கிறான், அவன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து பார்த்தோன்னா யாருமே கிட்ட நெருங்க விட மாட்டான், அவனுக்கு இருக்க ட்ராமாவை நம்ம வந்து சரி பண்ணாதான் அவன் லைஃப் எல்லாமே சரி, அவன் இவன் ஒரு விஷயம் சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இதுதான் எனக்கு கரெக்டாக பட்டது ராபர்ட் வில்சன், அதுவும் கரெக்டு தான், பட் பேசிக் பிரச்சனையை சரி பண்ணாதான் நம்ம அடுத்த எடுத்துப்போம். எனக்கும் இதுதான் ஆல்மோஸ்ட் தோணுச்சு, ஏன்னா ஃப்ரீ வில்ன்றது அதுதானே, அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் சூஸ் பண்ணும்ல. ஸோ அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இவன் சொல்கிற பர்ஸ்பெக்டிவ் கரெக்டு தான், ஜெரால்டு சொல்கிறது கரெக்டான விஷயம் தான், பட் புஷ் பண்ணு சொல்கிறதுக்குலாம் அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாம், பிரச்சனைலாம் தேவையில்லை, நீ அவனை புஷ் பண்ணு அவன் சாதிப்பான்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தான் அது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு டேலண்டாக இருக்கணும், புஷ் பண்ணி அந்த விஷயத்தை அவன் கம்ப்ளீட்டாக அவன் எனர்ஜி எல்லாமே சக் பண்ணி அதை பண்ணிட்டான்னுச்சிங்க, டக்குன்னு என்னன்னா ட்ரெயின் ஆகிடுவான், டக்குன்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் ஒரு கொஸ்டின் வரும், சக்ஸஸ் எல்லாமே பார்த்துருவோம் வச்சுக்கங்களேன், இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன், பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறையா நடக்கும். இப்போ சின்ன வயசுலேயே சில டேலண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, சின்ன வயசுல அவன் சாதிச்சிட்டான், 8 வயசு 10 வயசு தான் ஆகும், ஆமாம், அவனை வேர்ல்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய காம்படிஷனில் கலந்துக்க வச்சு சாதிக்க வைக்கிறான். 10 வயசில் ஒருத்தவங்க என்ன தெரியும், லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியாது, அப்போ அவன் பப்பட்டாக தானே இருப்பான். ஸோ 20 வயசு ஆகும்போது அவன் லைஃப் அவன் கையிலே இருக்காது. பல பேர் வந்து பப்பட் மாஸ்டர்மா அவனை வந்து விளையாண்டுருக்காங்களா அவனை வச்சு லைஃப்பை வச்சு, இதெல்லாம் ரொம்ப தப்பான பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ அதுக்குள்ளே கொண்டு போகாத மாதிரி தான் சொல்கிறான். இப்போ இதே மாதிரி கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் ஹண்டிங்கும், அவன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து நீச்சே படிச்சிருக்கேன், நான் வந்து ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கேன், இதெல்லாமே வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எதுக்குள்ளேயுமே போக மாட்டான். இப்போ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றது. இப்போது இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவன் வார பார்த்துருக்கான், பஞ்சத்தை பார்த்துருப்பான், யார் ராபர்ட் வில்லியம்ஸ், அதுலேருந்து தான் அவன் சொல்கிறான், அவன் உண்மையான ஒரு லவ்வை ஃபேஸ் பண்ணியிருக்கான், ஒரு பெரிய லாஸ், அவன் ஒய்ஃப் இறந்துருக்கா கேன்சர் வந்து, இத்தனை எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல, இதெல்லாம் நீ எதுவுமே பண்ணல, நீ அதாவது நீ இந்த வயசில் என்னென்ன படணுமோ அதாவது பட்டு அதை லைஃப்குள்ளே போய் அப்போ உன் டேலண்ட்டை நீ ப்ரூவ் பண்ணும்போது அதுவாக இருக்கும். நீ பாட்டு உனக்கு டேலண்ட்டாக இருக்குன்னு டக்குன்னு ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு இடத்துல தள்ளி விட்டு அங்கேயே இருந்து நீ எல்லாம் அச்சீவ் பண்ணுன்றது இருக்குல்ல, அதுதான் தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்டாக இந்த டிஸ்கஷன் வந்து இப்போ இருக்க ஒரு சொசைட்டியில் இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ யூடியூப்பும் சரி, இல்லை எந்த ஃபேமாக தான் சரி, ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன், டக்குன்னு ஒரு ஃபேம் ஆகுது, டக்குன்னு பூம் ஆகிடுது, பூம் ஆனதுக்கப்புறமா அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகி நானும் அந்த மாதிரி ஆகணுன்னு இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் இந்த செல்ஃபோன் சரி, இன்டர்நெட் சரி. ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரே தாட்டு தான் இருக்குது, நான் சக்ஸஸ் ஆகணும், அது எனக்கு தேவையா தேவையில்லை எனக்கு தெரியாது,
ஆமா. நான் சக்ஸஸ் ஆகணும் இருக்கும்போது அது எப்படி உனக்கு தேவை, அது எப்படி நிம்மதி கொடுக்கும் உனக்கு? அதுதான் விஷயம். அது இல்லவே இல்லாமல் கூட அது போயிடும். நிம்மதி தரும். அது நமக்கு வந்து பணம், பேர் எல்லாமே தரும். அது பயங்கரமா நிம்மதி தரும். நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாமே வந்துரும் இருக்குல்ல. இதுதான் இருக்கே தவிர அது எப்படி லைஃபை காலி பண்ணணும்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஏன்னா எவ்ரிடே அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தா ரியல் வாட் இஸ் ரியல் இருக்குல்ல. நீ எதை நோக்கி போற? எனக்கு இதில் என்னன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிளியராக சொல்லிட்டான், இவன்ட்ட டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற தாட்டு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் தான், அது காமன் ஆடியன்ஸுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கு. அதோட ஆல்ட்ரேஷன் சொல்லும்போது நமக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆமாம், இது கூட இருக்கே அப்படின்னு தானே இருக்கு. இது பண்ணலாமே, இவனை டேலண்ட் வந்து முக்கியம் கிடையாதுடா, டேலண்ட்டை கொஞ்சம் ஒதுக்கி வை, லைஃப் தான் முக்கியம் முதல்ல ஒருத்தனுக்கு, அதை சரியா பாரு அப்படின்றது. அதை சரி பண்ணிட்டு கூட டேலண்ட்டுக்குள்ளவா, அதனால சரி பண்ணுறது அதுதான் பாயிண்ட். அதில் சொல்லுவான் பாரு, இவன் ரெண்டு பேர் சண்டை போகிறோம்ல, ப்ரொஃபஸருக்கும் சரி சைக்காட்டிஸ்ட்டுக்கும் சண்டை வரும்போது அப்போ அவன் சொல்லுவான், ஏன்னா நீ என்னை வந்து பொறாமப்பறியான்னுவான். இல்லையாச்சா நீங்கள் தான்டா மெடல்ன்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, பேருக்கு ஃபேமஸ் ஆகிடுவான் அவன் டேலண்ட் இருக்குன்றது. பட் நான் அப்படி கிடையாது. அப்போ நீ வந்து இப்படி ஃபெயிலியராக இருக்கேன். இப்போ நான் உனக்கு ஃபெயிலியராக தெரியுறேன், என்னோட வே ஆஃப் லிவிங் வந்து உனக்கு ஃபெயிலியராக தெரியுது, நான் சைக்காட்டிஸ்ட் சூஸ் பண்ணது வந்து உனக்கு ஃபெயிலியராக தெரியுதா? கிடையாது, இட்ஸ் கான்ஷியஸ் சாய்ஸ்ன்னுவான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். இட்ஸ் கான்ஷியஸ் சாய்ஸ், நான் எடுத்துக்கிட்டு அது. ஸோ யார் டிசைட் பண்ணுறா? என்னோடய ஃபெயிலியர் சக்ஸஸ்ன்றது மற்றவன் டிசைட் பண்ணுறது கிடையாது, நான் டிசைட் பண்ணுறது தான். அப்போ நான் இதுதான் வேலை பார்க்க போகிறேன்னா அவன் அளவுக்கு போக முடியாதுன்றதுலாம் கிடையாது. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, எனக்கு இது போதும். ஸோ இந்த கான்ஷியஸ் சாய்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் டீச் பண்ண வரான்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வில்லன்டிங்க்கு. ஸோ இதுதான் இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச. இல்லை, ஆமாம், கரெக்டு தான் சொல்கிறது. கான்ஷியஸ் சாய்ஸ்ன்றது நான் என்னோட ஃப்ரீடம் இருக்குல்ல, என்னோட ஃப்ரீ வில் இருக்குல்ல, நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன், அதோட கான்சிக்வன்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் நீ சொல்லக்கூடிய அந்த ஹைரார்கி இருக்குல்ல, இது நீ மேலே, அதான் நீ ஒரு அவார்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் இன்னொரு அவார்டு வாங்கிட்டு நான் தான் பெரியாள்னு சொல்லுவேன். இந்த போட்டிக்கெலாம் நான் வர முடியாது, இந்த காம்படிஷனுக்குள்ள நான் வரல. எது லைஃப்ன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். பட் இவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு கம்மியாகவும் சொல்ல மாட்டான். நீ மெடல் வாங்குறியா, அது உன்னோட விருப்பம், நான் மெடல் வாங்கலையா, அது என்னோட விருப்பம். பட் இங்கே கம்பேர் பண்ணுறீங்களா, இது சரியே தப்புன்னு சொல்லிட்டு, இதுதான் தவறு. இந்த கம்பேரிசனுக்குள்ள கொண்டு வராத. அவன்கிட்ட இருக்க டேலண்ட்டை யூஸ் பண்ணுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது அவன் தான். அவனை விட்டுரு அப்படின்வான். அவனை விட்டுட்டு விடுப்பா அவனை. அதுதான் நம்ம இப்போ சரி பண்ணி வெளியே கொண்டு வந்தா. இப்போ அவன் இப்போதைக்கு ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே ஆள் ராபின் வில்லியம்ஸ் தான். ஸோ அவன் ட்ரஸ்ட் பண்ணுவான், பாப்பான்ற மாதிரி இருக்கும். அவன் ஏற்கனவே பயங்கர ப்ராப்ளத்தில் இருக்கான். நீ வந்து அவனை வந்து இது பண்ண ப்ரெஷர் பண்ண இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். தள்ளி இது இன்னொன்று முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா, இவன் டேலண்ட் இருக்கிறதால மட்டும்தான் அவனை பார்க்குறான், அவனை ஹியூமனாலாம் பார்க்கவே இல்லை. அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறான், ஒரு டீச்சரு அவன் ஸ்டூடெண்ட்டு. இவன்கிட்ட ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்கிறதால இவனை பார்த்து நீ பழகிறவன்ட்ட. டேலண்ட்டே இல்லைன்னு என்ன பண்ணுவேன், அவனை அப்படியே விட்டுருவில்ல, டேலண்ட்லாம் விட்டுருவா. பட் இவன் என்ன பண்ணுறான், டேலண்ட்டுக்காக பார்க்கல, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவனை பார்க்குறான். பார்த்துட்டு இவன்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணு. அவன்கிட்ட டேலண்ட் இருக்குது இல்லைன்றது அடுத்த பிரச்சனை. ஹியூமன் பீயிங்காக பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ணால் இவன் அடுத்து இன்னொரு பெட்டரான பர்சனாக மாறுவான் அப்படின்னு தான் பார்க்குறான். இப்போது அந்த மாதிரி பீப்புளுக்கு இருக்கா அர்ஜென்சி இருக்குல்ல. இப்போ இந்த அர்ஜென்சி தான் ரொம்ப இருக்குது. ஐயோ இப்போ இந்த இடத்த அவன் அட்டன் பண்ணணும், இந்த இடத்துக்கு போய் பேசினானா அவன் இதுவாகிடுவான், இந்த இடத்துல போயிட்டு அவன் அட்டன் பண்ணி இந்த விஷயத்த பண்ணானா அவன் பெரிய ஆள் ஆகிடுவான். இந்த அர்ஜென்சி தான் இது பண்ணுறது இருக்குது. பட் அதுக்கெல்லாம் அவன் ப்ரிப்பேர் ஆகலைன்றது தான் ட்ரூத். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு டிஸ்கஷன் இவனை பற்றி இவங்க ரெண்டு பேர் பயங்கர டீப்பராக பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் காலி பண்ணிப்பாங்க ஒருத்தர். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் உள்ளே வந்துடுவான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த இவன் போயிடுவான், அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் போயிடுவான். இப்போ ராபின் வில்லியம்ஸ் தான் உள்ளே இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய இப்போ வந்து ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் போல இருக்குது. இப்போ அந்த ரிப்போர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஜெயிலுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். என்ன ஃபெயில் பண்ண போகிறீங்களா, நீ நான் மோசமானவன் அப்படிலாம் போட போகிறீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இதெல்லாம் பார்ப்பான். அவனுக்கு சின்ன வயசில் பாஸ்ட் ட்ராமா இருக்குல்ல, அடிபட்டது, அவங்க அப்பா அவனை வந்து ப்ரூட்டலாக அப்யூஸ் பண்ணது, அடித்து. ஸோ இந்த காயெல்லாம் பார்ப்பான். அது பயங்கர எமோஷனலாக இருக்கும் அந்த மொமெண்ட்டே வந்து இது பண்ணிவிட்டு. ஸோ அப்போ அந்த பழைய ட்ராமாவை பற்றி ஓப்பனாக இப்போ தான் வந்து அவன் பேசுவானே, இந்த மாதிரி நடந்தது, இப்படி அடித்தாங்க, எனக்கு வந்து அடிக்கணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி அந்த மொமெண்ட்டை இது பண்ணுவான். எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு இந்த ஃபைல் இருக்கே, இந்த ஃபைல் எதுவுமே உண்மை கிடையாது, இது நீ கிடையாது, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இந்த டயலாக் தான் பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் நாட். அவன் அதாவது இந்த வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வச்சுருக்க அந்த டிஃபென்ஸ் வால் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி சுக்குநீராக உடையும். வார்த்தையை வெப்பனாக யூஸ் பண்ணுவான். ஒரு வெப்பனை வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அவனை, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், நாட் யுவர் ஃபால்ட்னு சொல்லி அடிச்சு அவன் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை உடச்சிடுவான். உடச்சு அழ ஆரம்பிச்சிடுவான்ல அவன். அது நல்ல பயங்கரமாக இருக்கும். அந்த உடச்ச உடனே அது எப்படி அந்த எமோஷன் சொல்லுவீங்க. அவன் பயங்கர அப்பயும் இது பண்ணுவான், நான் செம்ம காண்டில் இருக்கேன், அவனுக்கு இது பண்ணுறேன், அவனை அடிச்சிருவோன், அவனை கொண்டுருவோன்ற பேசிகிட்டு இருப்பான். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் சன் அப்படின்ன உடனே ஒரு மொமெண்ட்டில் வெடிச்சு அவனை ஹக் பண்ணி அது அழுறதே பயங்கர பிரேக்கிங்காக இருக்கும். நமக்கே எமோஷனல். அதாவது ஒரு ஃபாதர் சன்னு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்னா இதுதான். அது இன்னொரு ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெட்டரான ஹியூமனாக மாற்றலானே தவிர ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு தான் அவன் நிப்பாட்டி அடுத்தடுத்து போன்னு சொல்றது கிடையாது. இல்லை,
ஸோ அவனை பெட்டரான ஹியூமனாக மாற்றிட்டார் அவர் கடைசியில். அவனோட பிரச்சனையை புரிய வச்சிட்டாரு, உனக்கு இதான் பிரச்சனை அது தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த ராபின் வில்லியம்ஸ் கேரக்டரும் வந்திருக்கும்ல, அவ்வளோ பெயினை தாண்டி இந்த மாதிரிலாம் தாண்டி வந்திருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த லிசன் பண்ண ரெடியாக இல்லை அந்த கேரக்டர். அவனை லிசன் பண்ண வைக்கிறதுக்கு இவர் இறங்கி போகிறாருல, அதுதான் ரொம்ப. ஏன்னா இவரோட ஈகோ இருக்கலாம்ல, என்னோட ஈகோ நீ லிசன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவனுக்காக, ஏன்னா அந்த சூழல்லேருந்து வந்திருக்கான், நான் இருந்த சூழல்லேருந்து வந்திருக்கான்னும் போது அதுதான் ரொம்ப லாஜிக்கலாக அந்த படத்தை. ஈஸ் ஃப்ரம் சவுத்தின்ற போது அங்கேருந்து வந்திருக்கான்னா அப்போ அவனுக்கு தெரியும் இவன் அங்கேருந்து தான் வந்திருக்கான். ஸோ இது எல்லாமே படத்தை பயங்கர லாஜிக்கலாக பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. இதில் பேசின அந்த ட்ராமா சரி, முக்கியமாக அந்த சப்ஜெக்டிவாக ட்ரீட் பண்ணது, அந்த வில் ஹண்டிங்கோடைய சப்ஜெக்டிவ் வேர்ல்ட்லேருந்து சொன்ன படம் எல்லாமே இவங்க பேசினாலும் சரி, வெளியே தனியாக பேசினாலும் சரி, இவனை காட்டும்போது சரி, படம் எல்லாம் எங்கே தனியாக காட்டினாலும், அதாவது ராபர்ட் வில்லியம்ஸ் கேரக்டரும் சரி, ப்ரொஃபஸர் கேரக்டரும் சரி, எல்லாமே வில் ஹண்டிங்கை பற்றி தான் இருக்கும் எல்லா சீனுமே சரி. ஏன்னா அதை பற்றின கேரக்டர் தான் அது. ஸோ அந்த விஷயமும் சரி. ஸோ எஜுகேஷனை பற்றி பேசணும் சரி. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன், நான் ஒரு பணக்கார பையன் பேசுவான், நான் என்கிட்ட ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்குது உங்ககிட்ட இல்லைன்னு பேசுகிறது சரி. ஸோ இது பற்றின டிபேட்லாம் இருக்குல்ல, வாட் இஸ் எஜுகேஷன், அப்படி பண்ணாதான் எஜுகேஷனா, அப்படி இருக்கிறதா எஜுகேஷனா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறதும் சரி. இதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரு ஐடென்டிட்டி அந்த அதுக்காக போராடுறது இருக்குல்ல. இப்போ இந்த மேக்ஸ் டீச்சர் நீ ஒரு ஐடென்டிட்டி உனக்கு வரும், நீ போராடு, அதுக்காக நீ இது பண்ணு அப்படின்ற அவர் ப்ரெஷர் பண்ணுறதும் சரி. ஸோ அதுலேருந்து அவன் இவர் மூலியமாக சரி, யார் சைக்காட்ரிஸ்ட் மூலிமா அவன் செல்ஃப் டிஸ்கவர் ஆகிறது இருக்குல்ல. நான் பிரச்சனை என்ன, நான் எதுக்கு ரெடியாக, எப்போ ரெடியாக வரேன், நான் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போ எதை நோக்கி போகணுன்னு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தீமாக பார்க்கும்போது சரி. உங்களுக்கு என்ன வேறு விஷயங்கள் தீமாக தெரிஞ்சது? இந்த இடத்துல எனக்கு என்னென்னா ஒரு தீமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாச்சு. ஒரு ஹியூமன் பீயிங்காக பாருங்கள், அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமன்ஸுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்குது, அதை க்யூர் பண்ணுறது தான் வேலையாக இருக்குல்ல, அதை க்யூர் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சாச்சு. பட் இந்த 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 சீனோட இது முடிஞ்சிருந்தா அது வேலையாக இருக்கும்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சீனாக அடுத்த சீன் தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்பவுமே கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டகனிசம் கிரியேட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவனை அப்படியே கழட்டி விட்ருவாங்க, அவனை வில்லனாக காட்டி முடிச்சிடுவாங்கல்ல. இப்போ ஜெரால்டு மாதிரி கேரக்டர் வேறு படமாக இருந்தால் வில்லனாக இருப்பான். இப்போ எங்கே அவனை மறுபடியும் எங்கே ஹியூமனைஸாக மாற்றுறாங்க அப்படின்னா, அடுத்த சீனில் பார்த்தா ஜெரால்டு அவனோட ஆஃபீஸ்க்கு வருவான். இவன் ஆஃபீஸ் வந்துட்டு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்களா நார்மலாக, 2 பேருமே சாரின்னுவாங்க, சாரி கேட்டுவாங்க, 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்படி 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு லாட்டரி சீட்டை வச்சு அந்த ப்ராபபிலிட்டி பற்றி பேசுவாங்க. லாட்டரி சீட்டு வாங்கிட்டேன், 30 லட்சத்தில் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பேசிட்டு அப்படியே போவாங்கல்ல. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா, ட்ரிங்க் பண்ண போவாங்க. ட்ரிங்க் பண்ண போவாங்க. இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க. இந்த 2மே கலக்கிறது தான் லைஃப். இவன் என்ன சொல்கிறான், கம்ப்ளீட்டாக லைஃப் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறான்ல, இந்த சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி லைஃப்னு ஒன்று இருக்குன்னு. இவன் என்ன பண்ணுறான், சக்ஸஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறான். பட் ஒரு கட்டத்தில் கடைசியில் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பட் ஆனால் இந்த சொசைட்டியில் இப்படி தான் சர்வே பண்ண முடியும். என்னென்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் இப்போ சாய்ஸஸ் இருக்குல்ல, உனக்கு சாய்ஸஸ் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சா தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீ உன்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்துன்னு சொல்லிட்டு. இவன் சொல்கிறது ஒரு ரியாலிட்டி தான், ஜெரால்டு சொல்கிறதும். ஸோ இந்த ரியாலிட்டி எப்படி கலக்கணும்னா, அதுக்குன்னு ரொம்ப மெக்கானிக்கலாக பார்க்கக்கூடாதுல்ல. ஒரு ஹியூமன் பீயிங்னா அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்கும், நீ அதையும் பார்த்து தான் அதை மிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ 2மே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் அந்த சீனில், அந்த கரெக்டாக 2 பேரும் பேசிகிட்டே போகிற சீனில். எனக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிச்சதுக்கான காரணம் இது ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க ஸ்க்ரீன் ப்ளே, பயங்கரமான கதை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கும்ல, அதை சால்வ் பண்ண படமாக இருந்துச்சு. அதுதான் தீமேட்டிக்காக இருக்கக்கூடிய படங்கள் நமக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுதான் ரீசனாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இது குழப்பமான காலகட்டம், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், உனக்குள்ள ஒரு எது சரி தப்புன்னு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவரே கிளாரிட்டி தான். உனக்கு கிளாரிட்டி இருந்தால் நீ சரியாக முடியும். பட் அந்த கிளாரிட்டி கிடைக்காது. கிளாரிட்டி வேணும்னா உனக்கு மென்டர் வேணும். முதல்ல நீ யாரை மென்டராக வைப்ப, எந்த விஷயத்தை நம்பி பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவெடுக்க முடியும்னு இருக்குல்ல. இப்போ இந்த கதையில் குட்வில் ஹண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மென்டர் கிடைக்கும்போது ஒருத்தன் கரெக்டாக ஷேப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறான்ல. ஸோ இப்போ எனக்கு ஷேப் ஆகிறதுக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், சில செலிபிரிட்டிஸ் தான் நான் மென்டராக எடுத்துக்குவேன். ஒரு கிரிக்கெட் பிளேயர் மென்டராக வச்சுக்குவேன், ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் மென்டராக வச்சுக்குவேன். ஏதோ எல்லா செலிபிரிட்டியுமே இப்போ யூடியூப் ஸ்டார் ஒருத்தருக்கான நான் அவனை பார்த்து மென்டராக எடுத்துக்குவேன். இப்போ தப்பாக மென்டர் எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா, நான் மென்டலாக மாறிடுவேன். நான் மென்டலாக மாறிட்டு தப்பான முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுவேன்ல. ஸோ பல விதமான குழப்பம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் ஒரு மென்டராக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய குழப்ப நிலைக்கு போகல. ஆனால் என்னாச்சுன்னா, இந்த படம் எனக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்ணுச்சு, லைஃப்பை பற்றின லெசன் டீச் பண்ணுது. எது சக்ஸஸ், எது ஃபெயிலியர், இதெல்லாம் தாண்டி எது லைஃப்ன்ற ஒரு விஷயம் டீச் பண்ணுது இல்லை. ரொம்ப 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 கம்மியான படங்கள் தான் லைஃப்பை டீச் பண்ணும். அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரெசனேட் ஆச்சு பர்சனலாக, ரொம்ப ஹெல்ப் பண்ண படம் இது.
வில் ஹண்டிங் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும். பட் அவன் ரொம்ப ரொம்ப வல்லரபுளான ஆளுன்னு இருக்குல்ல, அந்த ட்ராமா இருந்து எவ்வளோ ஒரு வல்லரபுளாக இருக்கான்றது. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து பொதுவாகவே நமக்குள்ளே வந்து நிறைய ஃபியர் இருக்கும், ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயப்படுவோம். சம்டைம்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது, பீப்புளை ஃபேஸ் பண்ணுறது, சில சுச்சுவேஷனை வந்து நம்ம கால் எடுக்கிறது, இது பண்ணலாமா வேணாமான்றது. ஸோ ஏகப்பட்ட பேர் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்ற விஷயம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமான்றது இருக்குல்ல, அது நம்ம வந்து இப்போ வல்லரபுளாக இருந்தால் அதை நம்ம இது சரி செஞ்சுக்க முடியுன்ற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, ரொம்ப வல்லரபுளாக இருக்குது. ஸோ இவன் கைட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று, நீ டேலண்ட்டாக இருக்குன்னா இப்படி போ அப்படின்னு சொல்கிறது பொதுவான ஒரு தாட்டு. இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அது சரி செய்யணும்னு இருக்குல்ல, இந்த ராபின் வில்லியம்ஸ் மாதிரி. ஸோ ரியாலிட்டி என்னன்னா 2 பேரும் கிடையாது, அதான் உண்மை. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அந்த டேலண்ட் தாண்டி, அந்த வில் ஹண்டிங் டேலண்ட்டை தாண்டி ஒரு பர்சனுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ அதை எப்படி சரி செய்ய முடியும், அது எந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கலான் இருக்குல்ல. நான் வல்லபட்டியாக இருக்கேன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பயப்படுவதோ ஒரு விஷயம் இல்லாமல் அது நம்ம தாண்டி வர முடியும்னு ஒரு ஹோப் இருந்த மாதிரி தான் இருந்தது. சேம் டைம் ரொம்ப இந்த விஷயத்தை பேசுன்ற பேரில் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஒருத்தன் வந்து பயங்கர ஓவர் கம் பண்ணி பெரிய சக்ஸஸ் அடைஞ்சான்ற பேரில் இந்த படம் பேசி பயங்கரமான ஒரு ரொமான்டிசைஸ் படமாக இருந்திருக்க வேண்டியதாக போயிருக்கும். பட் அப்படி எதுவுமே பண்ணல, ரொம்ப ரொம்ப ட்ரூத்தான படம். ஸோ எனக்கு ரொம்ப நான் லேட்டாக இப்போ தான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் முன்னாடி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு தாட்டத்தினால தான் நான் பார்க்காம இருந்தேன், அது பார்க்கும்போது போஸ்டர் எல்லாமே. ஸோ இப்போ எனக்கு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன் முன்னாடி பார்க்கலன்னு ஒரு இதுவும் வந்து ஒரு வருத்தம் வருது வச்சுங்களேன். எனக்கு பிடிச்சது இந்த படம். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங், தீம் இதெல்லாமே பார்த்தோம். இந்த படத்தோட தீம் எப்படி இப்போ கூட நமக்கு பயங்கரமாக ஒரு இம்பாக்டாக இருக்குன்றதை பற்றி நல்லா டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம அடுத்த கட்டமாக இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசலாம். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணும் இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கிங் பற்றி? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபிலிம் மேக்கிங் இருக்குதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். பிகாஸ் வந்து இதில் வந்து நிறைய க்ளோஸ் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மிட் ஷாட்டு, க்ளோஸ் அப்பு, இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக எனக்கு இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் ரீசெண்டாக இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது முக்கால்வாசி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட்லேயே இருக்கும், மேக்ஸிமம் மிட் ஷாட் தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த பார்த்த படங்களில். பட் இந்த படத்தில் வந்து பயங்கர ஆப்போசிட்டாக இருந்தது, நிறைய க்ளோஸ் அப்பு. அப்புறம் வந்து க்ளோஸ் அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் அப்படியே வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும், பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லாம் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்தது, ஒரு விஷுவல் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். எனக்கு இந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங்காக நான் பிடிச்ச விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு, ஓவராலாக நான் சொல்லாமல் சில சீன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அதில் யூனிக்காக என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த சீன் இருக்கும், இவன் கவுன்சிலிங் முடிச்சுட்டு ராபின் வில்லியம்ஸனோட கவுன்சிலிங் முடிச்ச உடனே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேட்டு, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மேட் டேமனுக்கும் ஃபஸ்ட் டேட் நடக்கும்போது இந்த சீனு என்ன சீன்னா, இவங்க ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ ஒருத்தர் பேசி பழகணும். இப்போ இந்த சீன் எப்படி இருக்கும், ட்ரெடிஷ்னலாக யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, நான் யாருன்னு சொல்லணும் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லணும். இப்போ இப்படியே போகும், அவங்கள பற்றி இது முழுக்க இன்ஃபர்மேஷன் சீனில். இந்த சீன் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது அப்படின்னா, அவங்க டாய் ஷாப்பில் இருப்பாங்க, பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா அந்த சீன் முழுக்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுப்பா, பேசுவா, அவன் ஒரு ஆப்ஜெக்ட் எடுப்பான். ஸோ அந்த விஷயம் ஃபன்னாக இருந்ததால் ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணாங்கல்ல, பேசினோன்னா அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியாச்சு. அவள் யார், அவங்க அப்பா யார், அப்பா செத்துட்டாங்க, அடுத்து காலேஜ் படிக்க போகிறா, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சு அந்த சீனு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப போரிங்காக இருக்க வேண்டிய சீன் அது. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட் வச்சு ப்ளே பண்ணதால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்த சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஒரே ஷாட்டில் என்ன ஆகுனா ட்ராக் மூவ்மெண்ட் மாதிரி போயிட்டே இருக்கும், முன்னாடி போகும்போது அவங்க பேசி முடிப்பாங்க, கிஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்னென்னா அந்த லவ் சீன் வரும்போது, சில இந்த மாதிரி முக்கியமான படங்களில் லவ் சீன் வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும், போர் அடிக்கும், என்னடா போட்டு இழுக்கிறான்ற ஃபீல் வரும்ல. இந்த இது வராமல் மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஃபில்ம் மேக்கிங் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி மேக் பண்ணுறதால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் நல்லா இருந்துச்சு. யார் வில் ஹண்டிங்கும் ராபின் வில்லியம்ஸை மீட் பண்ணுற சீன் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர க்ளோஸில் இருக்கும், நல்ல அந்த கேரக்டர் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். அவன் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவான், அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த புக்ஸை வச்சு அவரை ஜட்ஜ் பண்ணுவான், இப்படிப்பட்ட ஆளான்ட்டு. அங்கே இருக்க பெயிண்டிங்கை பார்ப்பான். ஸோ இந்த சீன் எப்படின்னா, இந்த பிளாக்கிங் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் சீனு, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்றது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு டைம் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் மேலே ஃபோக்கஸ் இருக்கும், அந்த பெயிண்டிங் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த பெயிண்டிங் வச்சு சட்டையராக வந்து என்ன பண்ணுவான்னா வான்கோ வச்சு ஏதோ சொல்லுவான், அவன் இவனை கிண்டல் பண்ணுவான்.
இப்போ அவனும் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அவன் இப்போ பேச ஆரம்பிப்பான். ஸோ இது வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து இவன் மேலே இருக்கும். அவன் வந்து ட்ரிகர் பண்ணி ஷார்ட் அந்த பக்கம் போயிடும், அவனுக்கு வரும். வந்துட்டு இவனை பற்றி இப்போ இவன் வந்து கமெண்ட் அடிச்சிருக்கான்னும் போது அப்புறம் மறுபடியும் ஷார்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடும்போது அவனுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். இந்த ஷிஃப்ட் ஃபோக்கஸ் இருக்குல்ல, இது வந்து பயங்கர இம்பேக்டாக இருந்தது, எனக்கு இன்சைட்டாக இருந்தது. எப்படி அதுன்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு எடிட்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தால் படம் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. இந்த மாதிரி அது கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன தோணுச்சுன்னா, இவன் பென் அஃப்லெக் கேரக்டர் சொல்லிட்டு இருப்பான்ல, நான் வீட்டுக்கு வரும்போது நீ இல்லாமல் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவான்ல. இப்போ அந்த சீன் வந்து கடைசியில் நடக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, இவனுக்கு கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க புதுசாக பர்த்டேக்கு. கார் ப்ரெசென்ட் பண்ணோன்னா அடுத்த ஷாட் என்ன ஆகுனா, அவன் கார் எடுத்துகிட்டு இவன் ராபின் வில்லியம்சன் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு கீழே வந்து நிற்பான். ஒரு லெட்டரை வந்து பாக்ஸ் இருக்கும்ல, அதை வெளியே போட்டுட்டு அவன் போவான். இப்போ இந்த சீன் போகும்போது பேரலல் கட்டில் என்ன ஆகும்னா, அங்கே போகும் மேட்ச் கட்டில். அவன் பென் அஃப்லெக் வீட்டுக்கு போவான், பார்ப்பான். இப்போ நமக்கு தெரியும் பென் அஃப்லெக் வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டில் இல்லைன்றது. பட் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவன் எங்கே இருக்கான்னு தெரியுது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த சீன் கார் கிஃப்ட் கொடுத்தானா, கட் பண்ணோன்னே பென் அஃப்லெக் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் கதவு தட்டுறான், ஆளே வரல. எட்டி பார்க்குறான், உள்ள ஆள் இல்லை. இப்போ கட் பண்ணால் அவன் கார் வந்து ராபின் வில்லியம்சன் வீட்டில் வந்து நிற்கிது. ஒரு லெட்டர் கொடுக்குறான். அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா மீனிங்ஃபுல்லாக டீப்பராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. அதாவது அவன் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிட்டான். அவன் எங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வரும்ல, அப்போ பார்த்தா அவன் வந்து இங்கே வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன்ல அப்போயும் தோணுச்சு. இப்போ அடுத்தடுத்து மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கும்போது எனக்கு இது மட்டும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடம் இப்படி இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு. இல்லை, அது கரெக்டாக தான். அது எனக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது வச்சு பார்க்கும்போது அது அப்படி தான் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அது இன்னும் இம்பேக்டாக இருக்கும். இப்போ வேனிஷ்ன்ற ஒரு மூடு வந்து நமக்கு இன்னும் இம்பேக்டாக கொடுத்துருக்கும். இப்போது இது எனக்கு வந்து அடுத்து இதில் மெயினாக பிடிச்ச விஷயம் வந்து எடிட்டில் வந்து நிறைய ஒரு டிரான்சிஷன் இருக்கும். இவங்க இந்த இன்டிமேசியான சீன் இருக்கும், இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பான். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் சில மொமெண்ட் பிடிச்சிருந்தது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேத்தமெட்டிஷியன் ப்ரொஃபஸரும் தெரப்பிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது இவனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, வில் ஹண்டிங்கை பற்றி. அப்போ கட் பண்ணி டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு இன்டென்ஸான ஒரு ஷார்ட்டை காட்டுவாங்க. கத்திக்கிட்டு ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க, இவனுங்க பேசிகிட்டு இருப்பானுங்க. மேட் டேமனும் பென் அஃப்லெக்கும் பேசிகிட்டு இருக்கு காட்டுவாங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு டாகு வந்து க்ளோஸ்அப்பில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தா இவங்க டேட் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட் இருக்கும். அது லவ்வர்ஸ் டேட் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மொமெண்ட் நல்லா இருந்தது. அப்புறம் இதில் யூஸ் பண்ண அந்த மியூசிக் பயங்கரமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இல்லை யூஸ் பண்ண சாங்ஸும் சரி, அது இன்னும் ஃபீல் குட்டாக அந்த ஃபீல் கொடுத்தது. பட் இந்த கிளீஷேவான ஃபீல் குட் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை இன்னும் நம்மளை ஒரு எமோஷ்னலாக கனெக்டாக வைக்கிறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லுவேன். அதுவும் லாஸ்ட்டில் படம் முடியுமோ காரில் போகும்போது ஒரு சாங் ஒன்று வரும், அது மிஸ்ரின்னு ஒரு சாங் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னும் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது அந்த படம் முடியும் போது. ஓகே, இப்போ சிமிலர் மூவி ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். இந்த படம் மாதிரியே இந்த படத்துக்கு சிமிலராக இருக்கக்கூடிய மூவிஸ், தீம் வைஸோ பிளாட் வைஸோ கேரக்டர் வைஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது மேக்னோலியா. இது பால் தாமஸ் ஆண்டர்சனோட படம். இந்த கதை என்னென்னா, நிறைய கதை உள்ளே இருக்கும். அது சைல்டுனா ஒரு பேரண்டிங்னா என்ன, சில்ட்ரன் வந்து இந்த சொசைட்டியில் எந்த மாதிரிலாம் ஒரு பப்பட்டாக யூஸ் பண்ணப்படுறாங்க, பேரண்டிங்கில் ஃபாதர்ஸ் எப்படி இருக்காங்க, மதர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய தீம்குள்ள இது போகும். ஸோ அதனால் அந்த படம் எனக்கு தோணுச்சு. அது வந்து கதையாக சொல்ல முடியாது, ஏன்னா மல்டிபிள் ஸ்டோரி போகிறதால அது கதையாக சொல்ல முடியல. நெக்ஸ்ட் எனக்கு தோணுன படம் விப்ளாஷ். விப்ளாஷ் என்ன தோணுன்னா, இந்த கதையோட ஒரு பார்ட் ஆஃப் தீமை மட்டும் எடுத்து அது கம்ப்ளீட்டாக பண்ண படம். உதாரணத்துக்கு அந்த படத்தில் ஒருத்தன் பெரிய ட்ரம் பிளேயராக ஆகணும்னு ஆசைப்படுவான் ஜாஸ் மியூசிக்கில். ஸோ அவன் ஆனானா இல்லையா, அதே மாதிரி ஒரு டீச்சர் ஒருத்தர் வருவார், அவனை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். புஷ் பண்ணி அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணுன்னு பார்ப்பாரு. அது அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அந்த படம் முழுக்க சக்ஸஸ் அதை பற்றியே பேசும். கிரேட்னஸ்னா என்ன, சக்ஸஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி. இதோட அப்படியே ஆப்போசிட், போலர் ஆப்போசிட் வெர்ஷனாக இருக்க படம் தான் சவுண்ட் ஆஃப் மெட்டல், 2020 வந்த படம். அந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் நான் இழந்துட்டேன், அந்த இழப்பை நான் எப்படி சரி கட்டுறது, ஒன்று அதை சரி கட்டுறதுனா அதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நான் அக்செப்ட் பண்ணுறது தான். ஸோ இது விப்ளாஷ் படத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அக்செப்டன்ஸ் தான் முக்கியன்ற மாதிரி இருக்கும். அந்த படம் இதே மாதிரி மியூசிக் பற்றின படம் தான். அதில் ஒரு ராக் மியூசிக் பேண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு காது கேட்காம போயிடும், நல்ல ட்ரம்மராக இருப்பான். இப்போ காது கேட்காம போனவுடனே மறுபடியும் நான் காது கேட்கணும், நான் மறுபடியும் வாசிக்கணுன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகுனா அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி படம் முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தீம் வைஸ், இந்த படத்தோட தீம் வச்சு பார்க்கும்போது இந்த 3 படங்கள் தோணுச்சு. அதில் விப்ளாஷும் சவுண்ட் ஆஃப் மெட்டலும் அப்படியே போலர் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த தீமை இன்னும் டீப்பராக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கும். போலர் ஆப்போசிட்டில் ஒன்று சக்ஸஸை டிஸ்கஸ் பண்ணணும், இன்னொன்று ஃபெயிலியரை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ 2 படம் இருக்குது, நீங்கள் எதை சொல்லுவீங்க, விப்ளாஷா சவுண்ட் ஆஃப் மெட்டலா? விப்ளாஷ். நான் சவுண்ட் ஆஃப் மெட்டல்.
எனக்கு 2 படம் இருக்குது. அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸ் ஸ்பீச். இது வந்து பிரிட்டன் படம். இதில் வந்து ஒரு கிங்கு வந்து சரியாக பேச முடியாது, அவரால் திக்குவாயாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் மாதிரி ஒருத்தர் வருவார், அவரோட ஏஜ் அதிகமாக இருக்கிறவர். ஸோ அவர் கொடுக்குற அப்ரோச்சு, அவர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கிங்கு வேறு ரொம்பலாம் வந்து பயங்கரமாலாம் பேசி இது பண்ணிலாம் மிரட்டிலாம் அவர்கிட்ட வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்கும். இந்த மாதிரி மென்டராக ஒருத்தர் வந்து ஒரு லைஃப்பை சரி பண்ணுறது இருக்குல்ல, அப்படி பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப டீப்பராக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கிங் ஸ்பீச் ஞாபகம் வந்தது. இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து லிட்டில் மிஸ் சன்ஷைன் 2006 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படின்னா இதே மாதிரி சேம் தீம் தான் அதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக ஒரு ஃபேமு இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியில். பட் என்னென்னா அந்த அக்செப்டன்ஸ், அந்த தீம் ஆஃப் அக்செப்டன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி டைனமிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சே தீரணும், இதுதான் லைஃபு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ரொம்ப இது பண்ணாமல், அதை ஃபேண்டசைஸ் பண்ணாமல், ஸோ நார்மல் பீயிங் இருக்கிறத வந்து அது போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து நான் வந்து அழகாக இல்லையா, அக்லியாக இருக்கேனா அப்படின்லாம் சொல்லும்போது அக்லின்றது என்ன அப்படின்ற கொஸ்டின் பண்ணுற விஷயங்கள் சரி. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில். இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆன படம், ரொம்ப பர்சனலாக நான் கனெக்ட் பண்ணி பார்த்த படம் இது. அந்த மாதிரி தான் ஜாக்கிக்கும். ஸோ அதனால் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நாங்கள் சொன்னோம் படத்துக்குள்ளேருந்து. இந்த படத்தோட பிளாட் எப்படி ஒர்க் ஆகுது, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கா, பீட் ஷீட்டில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்கான விஷயம் என்ன, இந்த படத்தில் என்ன தீம் இருக்குது, நாங்கள் பர்சனலாக என்னென்னா அந்த படத்தில் பார்த்தோன்ற மாதிரி நாங்கள் பேசணும் ஃபுல்லாக. ஸோ இது எங்களோட ஒப்பீனியன் தான், எங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம குட்வில் ஹண்டிங் படத்தை பற்றின டீப் அனாலிசிஸ் பார்த்தோம், போத் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இதே போல் வேற ஒரு படத்தோடைய அனாலிசிஸோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.